அல்லேலூயா. உங்களையெல்லாம் சந்திப்பதில் ரொம்ப சந்தோஷம். இந்த இடத்தை ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி இங்கே வந்திருக்கிறேன் நான். ஆனால் அப்போ இந்த சபை தான் நடந்துச்சான்னு தெரியாது. இங்கே நிறையா சர்ச் மாறி மாறி நடக்குது இல்லையா. கிட்டத்தட்ட ஒரு 7-8 வருஷத்துக்கு முன்னாடி இங்கே வந்திருக்கிறேன்னு நினைக்கிறேன். இதே ஹாலுக்கு திருப்பி இங்கே வருவது ரொம்ப சந்தோஷம். நானும் ஹாலும் ஒன்றாக இருக்கிறோம். நீங்கள் தான் மாறி இருக்கிறீர்கள். அல்லேலூயா. ரொம்ப சந்தோஷம் உங்களை எல்லாம் சந்திப்பது. ஒரு வசனத்தை வாசிக்கலாம். வாசித்து கர்த்தருடைய வார்த்தைக்கு நிறைய கடந்து போவோம். உன்னத பாட்டின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை வாசி. உன்னத பாட்டு 4:12 வாசி. கண்களை மூடுவோம். நல்ல தகப்பனே, எங்கள் சர்வ வல்லமையுள்ள ஆண்டவரே, இந்த அருமையான நேரத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம். கிருபையுள்ள கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். மகிமையின் தேவன், இம்மட்டும் துதிகளையும் ஸ்தோத்திரங்களையும் அங்கீகரித்தீர், காணிக்கைகளை அங்கீகரித்தீர். நோவாவின் பலியை அங்கீகரித்த தேவன், சுகந்த வாசனையாய் நுகர்ந்த தேவன், அவர்களோடு கூட உடன்படிக்கை பண்ணி அவர்களை ஆசீர்வதித்தீர் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். இம்மட்டும் எல்லாவற்றையும் சுகந்த வாசனையாய் நுகர்ந்த எங்கள் ஆண்டவரே, எங்களை உடன்படிக்கை செய்து நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, வந்திருக்கிற ஒவ்வொருத்தரோடும் கர்த்தர் நீர் பேசுவீராக, இடைபடுவீராக. திரும்பி போகும்பொழுது உம்முடைய வசனத்தை பெற்றுக்கொண்டவர்களாய் திரும்பி போக கர்த்தர் கிருபை தருவீராக. மகிமையுள்ள கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. அல்லேலூயா. உன்னத பாட்டின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 12வது வசனம் சொல்லுகிறது, நீ அடைக்கப்பட்ட தோட்டமும் மறைவு கட்டப்பட்ட நீரூற்றுமாய் இருக்கிறாய் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த மணவாட்டி என்பது அந்த இடத்துல ஆண்டவர் கூப்பிடும்போது என் மணவாளியே, என் சகோதரியே என்று சொல்லுகிறார். இந்த மணவாளியே சகோதரியேங்கிறதுக்கெல்லாம் நிறைய ஆவிக்குரிய அர்த்தங்கள் இருக்குது. நம்ம அங்கே போகலை. ஆனால் அங்கே நீ அடைக்கப்பட்ட தோட்டமும் அப்படின்னு இருக்கு. ஆண்டவர் சபையை பார்த்து, மணவாளி என்றால் அது சபையை குறிக்கும். நமக்கு புதிய ஏற்பாட்டில் ஆண்டவர் சபையை பார்த்து சொல்லும் பொழுது, கொரிந்தியருக்கு எழுதும் போது பவுல் சொல்லுகிறார், உங்களை கற்புள்ள கன்னிகையாக ஒரே புருஷனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது என்று எழுதுகிறார். அப்போ சபை என்பது யாருக்கான அடையாளமாக இருக்கிறது? மணவாட்டிக்கு அடையாளமாக இருக்கிறது. அப்போ நீங்களும் நானுமான மணவாளனாக இயேசு கிறிஸ்துவாக காத்திருக்கிறவர்களாக இருக்கிறோம். அப்படி இருக்கும் பொழுது ஆண்டவர் சொல்கிறார், இந்த சபை எப்படிப்பட்ட சபையாக இருக்குமா? சபைன்னா நான் சொல்கிறது பெத்தேல் சபையாக இல்லை. சபை என்று சொன்னால் பொதுவாக எல்லாமே சேர்ந்து தான் சபை. நமக்கு தான் இந்த பெத்தேல் சபை, அந்த சபை, இந்த சபை, அப்புறம் டினாமினேஷன், சிஎஸ்ஐ, ஆர்சி, பெண்டிகாஸ்டல், இப்படிலாம் நம்ம தான் டினாமினேஷன் வச்சுருக்கிறோம். பரலோகத்தில் எதுவுமே கிடையாது. பரலோகத்தில் ஒரே சபை தான். பரலோகத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எதுலேருந்து வந்திருக்கிறீங்கன்னு கேட்க மாட்டாங்க, எப்படி வந்திருக்கிறீங்கன்னு தான் கேட்க போகிறாங்க. உண்மையும் உத்தமம் உள்ளவனா உள்ளே வந்துருங்க சொல்லிடுவாங்க. அக்கிரம செய்கைக்காரனா அப்படியே போயிடுங்கன்னு சொல்ல போகிறாங்க. அவ்வளோதான். ஸோ நாங்கள் இந்த சர்ச்சில் வந்தோன்றதுனால எக்ஸ்ட்ரா இடஒதுக்கீடு எடுத்து உள்ளெல்லாம் தூக்கிட்டு போகிறதில்ல. ஆனால் இங்கே நமக்கு அது ஒரு முறைமையாக இருக்கிறது. அதனால் நாம் அதில் இருக்கிறோம், அதை நம்ம ஃபாலோ பண்ணுறோம். தப்பு கிடையாது. ஆனால் சிலருக்கு இந்த சபை பாசம் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். இயேசு கிறிஸ்துவை விட நமக்கு என்ன பாசமாக இருக்கும்? சபை பாசம் ரொம்ப பாசமாக இருக்கும். அது நமக்கு தேவையில்லாதது. நம்மளை பொறுத்த வரைக்கும் நாம் எல்லோருமே ஒரே சபையாகத்தான் இருக்கிறோம். அத்தனை பேரும் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தால் மீட்டெடுக்கப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. நமக்குள்ள வேறுபாடு இருக்கும், இயேசு கிறிஸ்துவுக்கும் நமக்கும் வேறுபாடே கிடையாது. நமக்குள்ள தான் அந்த பாகுபாடுகள்லாம் இருக்குது, இயேசு கிறிஸ்து கிடையாது. ஸோ நாம் எல்லாருமே ஒரே சபையினுடைய ஒரு மெம்பராக, அங்கத்தினராக நாம் இருக்கிறோம். எந்த சபைனா மணவாட்டி சபை. அப்போ மணவாட்டி சபையை குறித்து வேதம் சொல்லுகிறது, நீ அடைக்கப்பட்ட தோட்டமும் அப்படிங்கிறார். அடைக்கப்பட்ட தோட்டம் என்றால் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால், பொதுவாக நம்ம எல்லாருக்கும் தெரியும், ஒரு தோட்டத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம ஊரில் இருக்கிற தோட்டம்லாம் நம்ம பார்த்துருப்போம், நம்மளும் தோட்டம்லாம் வச்சுருப்போம். பொதுவாக தோட்டத்தை வேலி அடைத்து வைத்திருப்பார்கள் இல்லையா. அதுக்கு சுற்றி என்ன செஞ்சுருப்போம்? ஒரு அடைப்பு வச்சுருப்போம். இது எதுக்காக வச்சுருக்கிறோன்றதுக்கு நிறைய ரீசன்ஸ் இருக்குது. ஆனால் சபையை பார்த்து கர்த்தர் சொல்லும் பொழுது, நீ எப்படிப்பட்ட தோட்டமாக இருக்கிறாய்? அடைக்கப்பட்ட தோட்டமாய். கர்த்தர் என்ன பண்ணியிருக்கிறாரா, நமக்கு ஒரு அடைப்பை உண்டாக்கி வைத்திருக்கிறார். அடைப்பு என்பது ஒரு விதமான பாதுகாப்பு. தோட்டத்தை சுற்றிலும் ஒரு ஃபென்ஸ் கட்டுவாங்க, நீங்கள் பார்த்துருப்பீங்க, இல்லைனா ஒரு வால் கட்டுவாங்க. எதுக்காக அதை கட்டுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தோட்டத்துக்குள்ளே இருக்கிறதுக்கும் தோட்டத்துக்கு வெளியே இருக்கிறதுக்கும் நடுவில் ஒரு பாதுகாப்பு. வெளியே இருக்கிற எல்லாமே என்ன செஞ்சிடக்கூடாது? உள்ளே வந்துடக்கூடாதுங்கிறதுக்கான ஒரு பாதுகாப்பாகத்தான் அது வைக்கப்பட்டிருக்கிறது. அதனால தான் ஆண்டவர் தன்னைத்தான் அந்த ஃபென்ஸாக சொல்லுகிறார். அவர் தான் அதுக்கு என்னவாக இருக்கிறார்? பாதுகாப்பாக இருக்கிறார். ஆனால் ஆண்டவர் உண்டாக்கின இந்த ஃபென்ஸ், அடைக்கப்பட்ட தோட்டம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, இது வருவதற்கு முன்பதாக தோட்டம் எப்படி இருந்தது? ஏன் கர்த்தர் அடைக்கப்பட்ட தோட்டம்னு சொல்கிறாரு? அதுதான் இப்போ கேள்வி. ஆண்டவர் இப்போ பொதுவாக நீங்கள் பாருங்கள், நம்மளை ஃப்ரீயாக விட்டால் நம்ம எப்பவுமே சந்தோஷமாக இருப்போம் இல்லையா. நமக்கு
ஒரு வழிமுறை அல்லது நமக்கு வந்து ஒரு எல்லை பவுண்ட்ரி குறிச்சிட்டோம்னா, நமக்கு அதுக்குள்ளே ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டோம்னா, நம்ம அதை தாண்டி போகக்கூடாதுன்னு சொல்லிட்டோம்னா, நமக்கு வந்து அது வந்து ஒரு சுதந்திரத்துக்கான தடை மாதிரி. இதுக்கு மேலே நீ போகக்கூடாது, இங்கே தான் இருக்கணும் அப்படின்னு சொன்னால், இப்போ நாம் கொஞ்சம் கொஞ்சமாக அதுக்கு பழக்கப்பட்டுருவோம். அதுக்கப்புறம் இப்போ இந்தியா பார்டர் இருக்குது, பஹ்ரைன் பார்டர் இருக்குது. நீங்கள் பஹ்ரைன் பார்டர்லேருந்து சவுதிக்கு என்ன செய்ய முடியாது, போக முடியாது. ஒரு காலத்தில் போகலாம். ஒரு காலத்தில் நீங்கள் போயிட்டு இருந்தாங்க, எப்போது ஒரு 100 வருஷம் 200 வருஷத்துக்கு முன்னாடி எல்லைகள்லாம் வகுக்காத போது. ஆனால் இப்போது ஒரு எல்லைகள் வகுத்தாச்சு. இதுக்கப்புறம் அந்த பக்கம் நீங்கள் என்ன செய்யக்கூடாது, போகக்கூடாது அப்படின்னு இருக்குது. இப்போ நமக்கு போகக்கூடாதுங்கிறதுல பழக்கப்பட்டுட்டோம். ஆனால் உண்மையை சொல்லணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது ஒரு வகையான நமக்கு தடை. இதை தாண்டி என்ன செய்ய முடியாது. இப்போது நோவா காலத்தில் ஜனங்க என்ன செய்தாங்களாம், நோவா காலத்துக்கு பிறகு பாபிலோன் காலத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், அவர்கள் கிழக்கிலிருந்து பிரயாணம் பண்ணி சமபூமியை கண்டு அவங்க பாட்டுன்னு ட்ராவல் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க, அவங்க பாட்டு வந்துகிட்டே இருக்கிறாங்க. அதே மாதிரி தான் இஸ்ரவேல் ஜனங்க புறப்பட்டு ட்ராவல் பண்ணி எகிப்துக்கு போகிறாங்க, எகிப்துலேருந்து ட்ராவல் பண்ணி கானானுக்குள்ளே வராங்க. அப்போ நடுவில் எல்லைகள் இருந்தாலும் அந்த எல்லைகளிலே தாண்டி தாண்டி வருகிறார்கள். ஸோ சில நேரங்களில் ஆண்டவர் நமக்கு சில அடைப்பை வைக்கிறார், சில பவுண்ட்ரிஸ் வைக்கிறார், சில காரியங்களை நமக்கு வைக்கிறார். இதுக்கு என்ன ரீசன், ஏன் இந்த ஃபென்ஸ் வந்துச்சு, இந்த அடைக்கப்படுகிற சுபாவம் ஏன் வந்தது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, முதல்ல கர்த்தர் ஒரு தோட்டத்தை உண்டு பண்ணினார். நம்ம எல்லாருக்கும் தெரியும், ஆதியாகமத்தின் புஸ்தகத்தில் நமக்கு 2ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் 8, 9, 10 வசனங்களில் கர்த்தர் கிழக்கே ஏதேனும் ஒரு தோட்டத்தை உண்டாக்கி அப்படின்னு இருக்குது. ஏதேனின் கிழக்கே, ஆக்சுவலாக அது டிரான்ஸ்லேஷனில் ஏதேனின் கிழக்கேன்னு இருக்கணும். ஆனால் தமிழில் வந்து கிழக்கே ஏதேனும் ஒரு தோட்டத்தை உண்டாக்கி அப்படின்னு இருக்கு. ஸோ இப்போ இந்த தோட்டத்தை உண்டாக்கினார். ஆனால் அந்த தோட்டத்துக்கு ஃபென்ஸ் இருந்துச்சான்னு பார்த்தீங்கன்னா இல்லை. ஆண்டவர் உண்டாக்கின தோட்டத்துக்கு என்ன கிடையாது, எந்த விதமான ஒரு அடைப்பு இருந்ததாக சொல்லப்படுகிறதாக இல்லை. இந்த தோட்டத்துக்கு அடைப்பு வந்ததுக்கு காரணம் என்ன, நீங்கள் வாசி பாருங்கள். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் கடைசி வசனத்தை வாசிங்க பார்ப்போம். இப்போதான் தோட்டத்துக்கு என்ன வருது, ஒரு காவலே வருது. இந்த தோட்டத்துக்கு இப்போ தான் வந்து ஆதாமுக்கும் தோட்டத்துக்கும் நடுவில் ஒரு ஃபென்சிங் வருது. ஏன் இப்படி வருது, ஏன் இப்படி வந்துச்சு அப்படின்னா, இதுக்கு முன்னாடி அப்படி இல்லை. இப்போ தான் கர்த்தர் அப்படி ஃபிக்ஸ் பண்ணுறாரு. அந்த கேருபீன்களையும் வீசுகிற சுடரொளி பட்டயத்தையும் வச்சு இதை தாண்டி இவன் வரக்கூடாது அப்படின்னு ஆண்டவர் ஒரு பவுண்டரி ஃபிக்ஸ் பண்ணுறார். ஆனால் அதுக்கு முன்னாடி தோட்டத்தை கொடுக்கும்போது கர்த்தர் அவனுக்கு முழு சுதந்திரத்தை கொடுக்குறார். எப்படி கொடுக்குறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆதியாகமம் 1, 26, 28 2 வசனத்தில் இருக்குது, நீங்கள் சகலவற்றையும் ஆண்டு கொள்ளுங்கள் அப்படிங்கிறார். அதையும் தாண்டி ஆண்டவர் என்ன சொல்றாரு, நீங்கள் பூமியை பலுகி பெருகி நிரப்புங்கள், அதை கீழ்ப்படுத்தி. எல்லாம் உங்களுக்கு முன்பாக ஓப்பனாக இருக்கிறது. பல நேரங்களிலே கர்த்தர் நமக்கு தான் அப்படி தான் ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். நான் சொல்வேன், கர்த்தர் நமக்கு வச்சிருக்கிற ஆசீர்வாதத்துக்கு ரெஸ்ட்ரிக்ஷனே கிடையாது. அதில் வந்து ஒரு இதுதான் அளவுன்னு நீங்கள் சொல்லவே முடியாது. அவர் கொடுக்க தொடங்கினார்னா 40 வருஷம் மன்னாவை கொடுக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அவர் திடீர்னு நம்ம கேட்கக்கூடாதது கேட்டுருவோம். எங்களுக்கு நான் வெஜிடேரியனே இல்லையா, வெறும் வெஜிடேரியன் தானா, வெறும் மண்ணா தானான்னு கேட்டால் சரி காடையை கொடுறாம்பாரு. எப்படி கொடுப்பாருன்னா, இந்த பக்கம் சில கிலோமீட்டர், அந்த பக்கம் சில கிலோமீட்டர் கொடுப்பாரு. 5000 பேர் சாப்பிட வந்துட்டாங்கன்னா நம்மளாக இருந்தால் என்ன செய்வோம் அப்படின்னா, 5000 பேருக்கு சாப்பாடு போட்டு கடைசி 10 பேருக்கு சாப்பாடு இருக்காது. அப்படியே பிரியாணி வாங்கினாலும் கடைசி 10 பேருக்கு பீஸ் இருக்காது. நம்ம வாங்குற சாப்பாடு எப்பவுமே அப்படி தான் இருக்கும், கொஞ்சம் குறைய ஏறக்குறைய அப்படி தான் இருக்கும். ஆனால் இயேசுநாதர் 5000 பேருக்கு சாப்பாடு போட்டார்னா 12 கூட நிறைய மிச்சம் எடுக்கிற அளவுக்கு தருவார். காடோடைய ஆசீர்வாதத்தில் வந்து எந்த நாளிலுமே குறைவு என்பது கிடையவே கிடையாது. அவர் வானத்தின் பலகனி. அதை நான் எப்போ சொல்லுவேன், என்ன வச்சு நான் சொல்வேன், ஆண்டவர் அள்ளி கொடுக்க வேணாம், கிள்ளி கொடுத்தாருனாலே நம்மளால் வாங்க முடியாது, அந்த அளவுக்கு இருக்கிறது. அவ்வளவு அவர் மகத்துவத்தின் தேவன் அவர். அப்படித்தான் ஆதாம் கையில் கொடுக்குறாரு. இன்றைக்கி பூமியில் நம்ம ஒரு 1200 ஸ்கொயர் ஃபீட்டோ இல்லை ஒரு கிரவுண்டோ ஒரு ஏக்கரோ வாங்கிட்டா நம்ம வாழ்க்கையிலேயே சாதனை தானே. ஒரு வீடு 2400 ஸ்கொயர் ஃபீட்டுக்குள்ளே ஒரு 1200 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு ஒரு வீடை கட்டிட்டோம்னா நம்ம லைஃப் அச்சீவ்மெண்ட், அது லைஃப் டைம். அப்பா ஒரு வீடு வாங்கியாச்சு ஊரில், இப்போ தான் இத்தனை வருஷம் சம்பாரிச்சதில் இப்போ தான் ஒரு வீடு வாங்கணும், ஒரு இடம் வாங்கணும், இதுதான் நம்ம லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட். ஆனால் முதல் நாள் அவங்க கையில் கொடுக்கும்போது டோட்டல் பூமியை கொண்டு போய் கையில் கொடுக்குறாரு, எல்லாத்தையும் வச்சுக்கொண்டாரு. எப்பேற்பட்ட ஆசீர்வாதம் பாருங்க. அப்பேற்பட்ட ஆசீர்வாதம் ஏன் ரெஸ்ட்ரிக்ஷனுக்குள்ளே வந்துச்சு, இதுக்குள்ளே நீ வராத, இனிமேட்டு உனக்கு இது கிடையாது அப்படிங்கிற ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனுக்குள்ளே ஏன் வருது அப்படின்னா, கர்த்தர் கொடுக்குற ஆசீர்வாதத்தை நான் சரியாய் கையாளுகிறேனா, கர்த்தர் எனக்கு கொடுக்குற பிளெஸ்ஸிங்கை எல்லாத்தையும் நான் பர்ஃபெக்டாக வச்சுருக்கிறேனாங்கிறத கேள்வி. எப்பவுமே சரி, நாம் உபத்திரவத்தில் தேவனுக்கு உண்மையாக இருப்போம், அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. கஷ்டப்படும் போது வேறு வழியே இல்லை, எங்கே தான் போவோம், ஆண்டவர்கிட்ட தான் போவோம். ஆனால் ஆசீர்வாதத்தை தான் நம்ம எப்பவுமே தடுமாறுவோம். ஆசீர்வாதம் வந்த பிறகு நம்மளுடைய பார்வை சிந்தனை எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக தேவனை விட்டு உலக பக்கம் திரும்பும். அது யூஷுவல், அது வந்து மனுஷனுடைய இயல்பு. நீங்கள் ப்ராக்டிக்கலாக எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன்,
இந்த பஹ்ரைனுக்கே வந்த புதுசில் நீங்கள் கார் வாங்கியிருக்க மாட்டீங்க இல்லையா? வேலை சரியாக கிடச்சிருக்காது, வேலை கிடச்சாலும் சம்பளம் கிடச்சிருக்காது. அப்போல்லாம் உங்கள் ஜபத்தை நீங்கள் பார்க்கணுமே. முழங்காலில் நின்று உபவாசத்தை போட்டு வானத்தை திறக்கிற அளவுக்கு விட மாட்டீங்க இல்லையா? இப்போ ஆண்டவர் உங்களை பார்த்து ஆசீர்வதித்து ஒரு காரை கொடுத்துட்டாரு, இப்போ கொஞ்சம் ஒரு வீடு கொடுத்துட்டாரு, ஃபேமிலியும் கூப்பிட்டு வந்தாச்சு. அரை மணி நேரம் லேட்டாக தான் வருவீங்க சர்ச்சுக்கு, கம்பல்சரி 15 நிமிஷம் லேட்டு தான். என்ன சொல்லுவோம்? ஒரே டிராஃபிக்கு. கார் இல்லாத போது டிராஃபிக் இல்லை, கார் வந்த பிறகு என்ன வந்துருச்சு? டிராஃபிக் வந்துருச்சு. யோசிச்சு பாருங்கள், வேலை கிடைக்காத போது 5 மணிக்கு எழுந்திரிச்சு வேலை தேடின காலம்லாம் இருக்குது. நல்ல வேலை கிடைச்ச பிறகு வேலைக்கு 5 நிமிஷம் லேட்டாக போன காலம்னு ஒன்று இருக்குது. அடித்து பிடிச்சி ஓடுறது, என்ன சொல்கிறது, ரொம்ப டயர்ட். நம்மளே தான், வேறு யாருமே கிடையாது, வேறு ஆளே கிடையாது. ஆசீர்வாதம் எப்போவுமே கொஞ்சம் ஜாக்கிரதையாக கையாள வேண்டிய ஒரு விஷயம். பிளஸ்ஸிங், எந்த ஒரு பிளஸ்ஸிங்குமே அப்படி தான். ஆடுகளுக்கு பின்னால் அலைஞ்சு கொண்டிருக்கும் போது சிங்கத்தோடையும் கரடியோடையும் சண்டை போடும்போது அவனுக்கு பிரச்சனையே இல்லை. உப்பரிக்கையில் உலாவும் போது தான் பிரச்சனை வருது. உப்பரிக்கையில் உலாவும் போது தான் அவர் பார்க்குறாரு பத்சேபால். அது வரைக்கும் அவருக்கு பத்சேபால் இல்லை, யாருமே கண்ணுக்கு தெரியாது. சிங்கமும் கரடியும் தான் தெரியும், அவ்வளோதான் தெரியும். கோலியாத்து தான் தெரியும். வெறும் பிரச்சனையாக இருக்கும். எப்போ உலாவ ஆரம்பிக்கிறோமோ அப்பொழுது வீழ்ச்சியும் ஆரம்பிக்கும். எப்போ பிளஸ்ஸிங் அதிகமாக தொடங்குகிறதோ அப்பொழுது வீழ்ச்சி அதிகமாகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கிறதுன்னு அர்த்தம். பிளஸ்ஸிங் கூடாது என்றல்ல, கர்த்தர் நமக்கு ஆசீர்வாதம் இல்லை என்று சொல்லவில்லை. ஆசீர்வாதத்தில் நாம் எப்படி இருக்கிறோம் என்பது தான் கேள்வி. நல்ல ராஜாவை பார்த்து எசேக்கியா ராஜா காலத்தில் அப்படி ஒரு ஆசீர்வாதம் போங்க, எல்லாத்தையும் பண்ணோன்னா கடைசியாக கூப்பிட்டு ராஜா என்ன பண்ணிட்டாரு, அவருக்கு ஒரு பெருமை. பாருங்கள், வந்து பாருங்கள், எல்லாத்தையும் பாருங்கள். நம்ம ஆட்கள் சிலர் சும்மா இருக்கவே மாட்டோம், பார்த்துருக்கீங்களா? ஆண்டவர் கொடுக்குற ஆசீர்வாதத்தை அமைதியாக வச்சுக்கவே தெரியாது. அப்படியே செயின் ஒன்று கொடுத்தாருன்னா மேல் பட்டனை திறந்துட்டு தான் வருவாப்பில். இந்த மேல் பட்டனை போட, அது வரைக்கும் மேல் பட்டன் போட்டுட்டு தான் வருவாப்பில். செயின் வந்த பிறகு மேல் பட்டன் என்ன செய்யாது, வராது. அவருக்கு என்னென்னா அந்த செயின் வாங்கினதை அவர் காட்டியே ஆகணும். 3ஆவது நாள் செயின் அருந்துரும். இவர் கடைக்காரனை திட்டிகிட்டு இருப்பார், என்னத்து கொடுத்தான்னு தெரில, அருந்து போச்சு. அப்படி வேறையும் இல்லை, பார்த்த பார்வை. 4 பேர் உட்காந்துருக்கான். சில ஆட்கள்லாம் பார்த்தோம்னா செயின் சும்மாவே அரும். அவனுடைய ஞானம் அப்படி, அவனுடைய கண் அப்படிப்பட்ட ஒரு கண். நான் பொதுவாக இதெல்லாம் நம்ப மாட்டேன். ஒரு நாள் என் மனைவி சொன்னாங்க, பைபிள்லேயே வன்கண்கள் பொறாமைகள் இருக்குது, நீங்கள் கேர்ஃபுல்லாக இருங்கன்னு. நான் அதை நம்பவே மாட்டேன். அதெல்லாம் ஒன்றும் நடக்காது, நீ சும்மா பேசாத அப்படின்னு சொல்லுவேன். ஒரு நாள் என் ஒய்ஃப் சொன்னாங்க, இந்த பாருங்கள், இந்த எதிர் வீட்டில் ஒருத்தர் பார்த்துட்டே இருப்பாங்க, நாங்கள் பழைய வீட்டில், இப்போ இருக்கிற வீட்டில் இல்லை. அப்புறம் யாராவது மெசேஜை பார்த்துட்டு எதிர் வீட்டுக்கார் இப்போ தப்பாக நினச்சிடக்கூடாது, நம்மளை தான் இருந்தாலும் மெசேஜில் சொல்லியிருக்கான் போல் அப்படின்னு. நான் சொன்னது ஒரு பழைய வீட்டில் இருக்கும்போது. எப்போ வெளியே வரும்போது என் ஒய்ஃப் சொல்லுவாங்க, அவங்க பார்த்துட்டாங்க, இன்றைக்கி அவ்வளோதான் போங்கன்னு. நான் சொல்ல, நீ சும்மா அந்த அம்மா மேலேயே அப்படி குறை சொல்லிகிட்டு இருக்கிற, நீ ஒழுங்காக இருந்தால் ஒன்றும் ஆகாதுன்னு. ஒரு நாள் நல்ல புது saree வாங்கி கட்டிகிட்டே வராங்க. வரும்போது சொன்னாங்க, அவங்க பார்த்துட்டு கேட்டாங்க, எங்கே போகிறீங்க அப்படின்னாங்க. என் ஒய்ஃப் சொன்னாங்க, போச்சு அப்படின்னாங்க. நான் சொன்னேன், நீனா அப்படி சொல்கிற, அவங்க எவ்வளோ அன்பாக தானே விசாரிச்சாங்க, உங்களுக்கு தெரியாது, நீங்கள் வாங்கன்னாங்க. கரெக்டாக போகிறோம், காரில் மாட்டி புடவை டாராக கிழிஞ்சிருச்சு. இப்போ நம்ம கார் மேலே குறை சொல்கிறதா, பார்த்தவங்க மேலே குறை சொல்கிறதே தெரியாது. ஆனால் சில நேரங்களில் வன்கண்கள் பொறாமைகள் என்ன செய்யுது, இருக்கத்தான் செய்கிறது. ஆனால் நம்மளை ஒன்றும் செய்யாத நம்ம சொல்கிறோம், நாமளும் கொஞ்சம் என்னவா இருக்க வேண்டியிருக்கு. எசேக்கியா ராஜா மாதிரி எல்லாத்தையும் சில ஆட்கள்லாம் உடனே அப்படியே எல்லாத்தையும் காட்டணுன்ற முடிவு பண்ணி அப்படியே போயிட்டு வீடியோ கட்டுனா, நல்லவங்கள நம்ம தெரிஞ்சவங்கள கூப்பிட்றது ஒன்றும் தப்பு இல்லை. வரவங்க போகிறவங்களுக்குலாம் ட்ராக்ஸ் கொடுக்குற மாதிரி இன்விடேஷன் கொடுக்குறது, வாங்க வாங்க வீடு கட்டியிருக்கோம் பாருங்கன்ட்டு. வரவன் அப்படியே பார்ப்பான், எல்லாம் பஹ்ரைன் காசும்பான். அவன் சொல்லும் போது அடுத்த முதல் காசு என்ன, நம்ம பஹ்ரைனில் எவ்வளோ கஷ்டப்பட்டு வெயிலில் கொடுத்து திண்டாடி இருக்கிறதெல்லாம் வச்சு ஊரில் இருக்கிறத விற்று தான் நம்ம வாங்கியிருப்போம். அவனுக்கு என்ன சொல்லுவான், அவனுக்கு என்ன பஹ்ரைன் போனதில் நல்லா சம்பாதிக்கிறான், என்ன தான் பண்ணுறானே தெரிலம்பான். பார்த்துட்டு போன மறுநாள் கதவு கீழே விழுந்துடும் தானே. அது ஏன் நடக்குதுன்னே தெரியாது நமக்கு. சில ஆட்களுக்கு அது ஒரு அப்படியே எல்லாத்தையும் எல்லார்ட்டையும் சொல்லணும் ஒரு ஆசை. அப்படி இருக்கக்கூடியதான ஒரு சூழ்நிலை. நம்ம எப்பவுமே இந்த மாதிரி ப்ரொபகண்டா, எசேக்கியா ராஜா அப்படி தான், ஆசீர்வாதம் வந்த உடனே எல்லாத்தையும் கூப்பிட்டு காட்டிட்டான். We must be very careful in the blessings. நீங்கள் ஆசீர்வாதம் இல்லாத போது பிரச்சனையே கிடையாது. பாருங்கள், சாப்பாடு இல்லாத போது உங்களுக்கு டயபெட்டிக்ஸே வராது, தெரியுமா உங்களுக்கு? இல்லையா? சாப்பாட்டுக்கே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கும்போது 2 வேளை தான் சாப்பிடும் போது சுகர் வருமா? வராது. நல்லா சாப்பாடு டேபிள் மேலே இருக்கும்போது பாருங்கள், இப்படி போகும்போது அரைப்பாங்க, அப்படி வரும்போது அரைப்பாங்க. அது அப்படியே அவங்களுக்கு 3 வேளை உட்காந்து சாப்பிட்றது மட்டும் தான் கணக்கு, நடந்துக்கிட்டே சாப்பிட்றது அவங்க கணக்கிலே வராது. இப்படி அப்புறம் சொல்லுவாங்க, என்னன்னே தெரில, திடீர்னு சுகர் கூடிருச்சு. சுகர் எப்போ கூடுச்சு? சாப்பாடு கூடும்போது சுகரும் கூடுச்சு. சாப்பாடு குறைவாக இருக்கும்போது என்ன வரல, சுகர் வரல. அதனால் சாப்பாடு குறைவாக இருக்கணுமானா அது அர்த்தம் இல்லை. சாப்பாடு கூடும்போது நம்ம கேர்ஃபுல்லாக இருந்துக்கணும்னு அர்த்தம். ஆண்டவர் அதிகமான ஆகாரத்தை கொடுக்கும்போது அடுத்தவங்களுக்கு கொடுக்க சொல்கிறாரு. நாம் அந்த ஆகாரத்தை நம்மளே சாப்பிடணும் ஒரு முடிவு எடுக்கிறோம்ல. நான் சொல்கிற ஆகாரங்கிறது ஒரு எக்ஸாம்பிள். இது மாதிரி எல்லாத்துலேயும் இருக்குது. பிளஸ்ஸிங்னு வரும்போது யூ மஸ்ட் பி வெரி கேர்ஃபுல். இப்போ ஆதாம் கையில் எல்லாத்தையும் கர்த்தர் கொடுத்துட்டாரு. எல்லாத்தையும் வச்சுக்கோப்பா, ஆண்டுக்குள் எல்லாத்தையும் கீழ்ப்படுத்து, பூமியை நிரப்பு, இஷ்டம் தான் எல்லாம் சொல்லிட்டாரு. ஆனால்
அவன் எங்கே மிஸ்டேக் பண்ணா, ஏன் அந்த அடைப்புங்கிற வேர்ட் ஃபென்சிங்ன்ற ஏன் கர்த்தர் ஒரு வார்த்தையை உருவாக்குகிறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவனுக்கு கொடுக்கப்பட்ட பிளஸ்ஸிங்கில், அவனுக்கு கொடுக்கப்பட்ட வேலையில் அவன் எப்படி இல்லை, உண்மையாக இல்லை. வாசிங்க ஆதியாகமத்தின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம், ஆதியாகமத்தின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை வாசிங்க. நீங்கள் வாசிக்கிறீங்களா? நல்ல சவுண்டா? இருங்க அவங்களே வாசிட்டோம். யார் இதுக்கு முன்னாடி வாசித்தது? நீங்களே வாசிங்க. இல்லை உட்காந்தே வாசிங்க, பரவாயில்ல. இல்லை சிலர் என்ன செய்வாங்கன்னா சர்ச்சைக்கு வந்து அமைதியாகிடுவாங்க. வீட்டில் நம்ம குரலே வேறு மாதிரி இருக்கும். ஒரு நாள் நான் பேங்க், இருங்க சிஸ்டர் அந்த கதையை சொல்லிடுறேன். ஒரு நாள் பேங்க்குக்கு போயிட்டு கேஷியர்கிட்ட அங்கே உட்காந்துருந்தாங்க ஒருத்தர். நான் அவங்ககிட்ட கேட்கும்போது, இந்த பேங்க் ஃபார்ம் எப்படி ஃபில் பண்ணணும் அந்த மாதிரி அப்படியே பார்த்தாங்க. உங்கள் வீட்டில் இப்படி தான் பேசுவீங்களா? சவுண்டாக பேசுங்க சார் அப்படின்னாங்க. அந்த மாதிரி தான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ உங்கள் வீட்டில் பேசுகிற மாதிரி அந்த வசனத்தை வாசிங்க பார்ப்போம். அழைத்து கொண்டு வந்து அதை பண்படுத்தவும், அவனுக்கு கொடுக்கப்பட்டதான வேலை 2 தான். ஒன்று பண்படுத்துவது, இன்னொன்று காப்பது. மெயின்டெனன்ஸ் அண்ட் வாட்சிங், 2 வேலை செய்யணும். அதை அவன் மெயின்டைன் பண்ணணும், இன்னொன்று வாட்ச் பண்ணணும். இங்கே எங்கே அவன் மிஸ்டேக் பண்ணான் அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால், இப்போ 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வாசிங்க. இப்போ இவன் ஆளுகைக்கு உட்பட்ட, ஆண்டவர் கொடுத்த அந்த தோட்டம் இருக்கு இல்லைங்களா, அதுதான் இவனோட ஆளுகைக்கு உட்பட்ட இடம். அதுக்கு வெளியே இருக்கிறதுக்கு பேர் காடு. இப்போ கூட அப்படி தானே, நாட்டுக்கு வெளியே இருக்கிறதுலாம் என்னவா இருக்குது, காடாக இருக்குது. அங்கே இருக்கிற ஒரு மிருகம் எங்கே வந்துருச்சு, இப்போ காட்டு மிருகம்னு இருக்குது. அங்கே இருக்க ஒரு மிருகம் எங்கே வந்துருச்சு, தோட்டத்துக்குள்ளே வந்துருச்சு. அது நாட்டு மிருகம் இல்லை. ஆதியாகமம் 1:24 வாசிங்களே. 1:24. காட்டு மிருகங்களையும் ஊரும் பிராணிகளையும் காட்டு மிருகங்களையும் பிறப்பிக்க கடவுது என்றார். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆதாமுடைய உட்பட்ட ஆளுகைக்கு உட்பட்டிருந்தது பார்த்தீங்களா, அதுக்கு பேர் தான் நாடு. மனுஷனுடைய ஆளுகைக்கு உட்பட்டிருக்கிறதுக்கு பேர் என்னது, நாடு. ஆளுகைக்கு வெளியே இருக்கிறதுக்கு பேர் என்னது, காடு. அப்போ 2த்துலேயும் மிருகம் இருந்துச்சு. இப்போ கர்த்தர் சொல்கிறாரு, இந்த தோட்டத்தை பத்திரமா பார்த்துக்க. அதில் ஒன்று, யூ மஸ்ட் வாட்ச். அதை நீ பத்திரமா பார்க்கணும். ஏன், அங்கே இருக்கிற எந்த மிருகமும் எங்கே வந்துடக்கூடாது, உள்ளே வந்துடக்கூடாது, தோட்டத்துக்குள்ளே வந்துடக்கூடாது. அது வந்துச்சுன்னா அது உன்னை என்ன செஞ்சிடும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உன்னை மோசம் போக்கி மரணத்துக்கு ஏதுவாக நடத்திடும். இப்போ ஆதாம் செய்த முதலாவது பிரச்சனை என்ன, எல்லாம் நம்ம கையில் இருக்குது, எல்லாம் நம்மக்கிட்ட இருக்குது. ஆனால் நடந்த சம்பவம் என்ன, இவனை அறியாமலேயே தோட்டத்துக்குள்ளே என்ன வந்துருச்சு, பாம்பு வந்துருச்சு, சர்வம் வந்துருச்சு. இதான் முதலாவது வீழ்ச்சி. ஆண்டவர் உங்ககிட்ட சில ஆசீர்வாதங்களை கொடுக்கும் பொழுது, ஆண்டவர் உங்ககிட்ட சில மேன்மைகளை கொடுக்கும்போது அதை பத்திரமாய் கையாளணும். யூ மஸ்ட் பி கீப் வெரி சேஃப். அதை உங்கள் கையிலிருந்து பறிப்பதற்கு சாத்தான் எந்த வகையிலும் முயற்சி செய்வான். இப்போ கர்த்தர் கொடுத்த வேலையாக இருந்தால் அதை பறிக்க முயற்சி செய்வான். கர்த்தர் கொடுத்த குடும்பமாக இருந்தால் அதை பறிக்க முயற்சி செய்வான். கர்த்தர் கொடுத்த ஊழியமாக இருந்தால் அதை பறிக்க முயற்சி செய்வான். கர்த்தர் என்ன ஆசீர்வாதம் உங்களுக்கு கொடுத்துருக்கிறாரோ அதை உங்கள் கையிலிருந்து எடுப்பதற்கு சாத்தான் முயற்சி செய்வான். அதை உங்கள் கையிலிருந்து போகாதபடிக்கு பத்திரமாய் பாதுகாக்கிற பொறுப்பு உங்கள் கையில் தான் இருக்குது. அதை சேவ் பண்ணுறதுக்கு தான் கர்த்தர் உங்களை வச்சிருக்கிறார். நம்ம என்ன செய்கிறோம், இப்போ பெல்ஷாத்சாரை பற்றி உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், பைபிளில் இருக்குது. தானியேலின் புஸ்தகத்தில் நீங்கள் வந்து 5ஆம் அதிகாரத்தில் அவனை குறித்து வாசிக்க முடியும், பெல்ஷாத்சாரை குறித்து. பெல்ஷாத்சாரோடைய பார்த்தீங்கன்னா, அவங்ககிட்ட நம்ம எல்லாரும் தெரியும், மேனே மேனே தெக்கல் உபாசின்னு ஒரு கை வந்து எழுதுச்சு, ரத்தம் தோய்ந்த கரம் எழுதுச்சு. அந்த அதிகாரத்தில் நீங்கள் வாசிக்கும் போது அந்த ராத்திரியிலே அப்படின்னு இருக்கும். அந்த வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது தானியேலில், அந்த ராத்திரியிலே மேதியனாகிய தரியு ராஜ்யபாரத்தை கட்டி கொண்டான் அப்படின்னு இருக்கும். 30:31, 5:30-31. அன்று ராத்திரியிலே கல்தேய ராஜாவாகிய பெல்ஷாத்சார் கொலை செய்யப்பட்டான். மேதியனாகிய தரியு தன் 62ஆம் வயதில் ராஜ்ய. என்ன நடந்துச்சு, அன்னைக்கு தான் வந்து எழுதுது, கை நியாய தீர்ப்பு கொடுக்குது. அன்னைக்கு நைட்டே அவன் ராஜ்யபாரம் முடிஞ்சிருச்சு. உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், பூமியில் இருந்ததுலேயே ரொம்ப ஸ்ட்ராங்கஸ்டான சிட்டியில் ஒன்று பாபிலோன். பாபிலோன் கோட்டை மிக ஸ்ட்ராங். ஆனால் என்ன நடந்துச்சு, நேபுகாத் நேச்சாருக்கு அப்புறம் அவர் தான், பெல்ஷாத்சார் தான் பயங்கரமா ராஜா. அவர் கையில் எல்லா பிளஸ்ஸிங்கும் இருக்குது இப்போ. ஆனால் அவர் என்ன பண்ணாராம் தெரியுமா, ராத்திரி முழுக்க குடிச்சிக்கிட்டு இருந்தாராம் உட்காந்து. 5ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசிக்கும் பொழுது அவன் என்ன பண்ணான், 2ஆம் வசனம், பெல்ஷாத்சார் திராட்சரசத்தை ருசித்து கொண்டிருக்கையில்
அவன் தன் தகப்பனாகிய நேபுகாத்நேச்சார் எருசலேம் தேவாலயத்திலிருந்து கொண்டு வந்த பொன் வெள்ளி பாத்திரங்கள் ராஜாவாகிய தானும் தன் பிரபுக்களும் தன் மனைவிகளும் தன் வைப்பாட்டிகளும் குடிக்கிறதற்காக அவைகளை கொண்டு வரும்படி சொன்னான். இப்போ என்ன நடந்துச்சு? அந்நேரத்தில் அத்தனை பேரும் குடிச்சிட்டு இருக்கிறாங்க. எல்லாரும் ஹிஸ்டரியில் போய் படிச்சு பாருங்க. ஏன் பாபிலோன் கிங்டம் வீழ்ச்சி அடைஞ்சிச்சு, டவுன்ஃபால் ஆஃப் பாபிலோன் கிங்டம்னு போய் போட்டு பாருங்க. என்ன ரீசன் பாருங்க. அன்னைக்கு நைட்டு உள்ள தரியு வந்து நாட்டை பிடிக்கும் பொழுது, அந்த இடத்துல இருக்குது இல்லையா மேதியன் ஆகிய தரியுன்னு, பிடிக்கும் போது இவங்க யாருமே எதிர்த்து சண்டையே போடலை. அத்தனை பேரும் குடிச்சிட்டு கிடந்தாங்க. அவன் ஈஸியாக நாட்டை பிடிச்சுட்டான். இப்போ இவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் யார் கையில் கொடுக்கப்பட்டது? பெல்ஷாத்சார் கையில் கொடுக்கப்பட்டது. வல்லரசு, சூப்பர் பவர், நான் கட்டிய மகா பாபிலோன், எவ்வளோ பெரிய பிளஸ்ஸிங் அப்பா கிட்ட வந்து கையில் இருக்குது. ஆனால் ஒரு நாள் ராத்திரியில குடியினாலே அதை இழந்து விட்டான். இதுதான் நிர்விசானம். கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதத்தை பத்திரமாய் வைத்துக் கொள்ள தெரியாத ஒரு கூட்டம். இப்பொழுது ஆண்டவர் கொடுத்திருக்கிறார் தோட்டத்தை ஆதாமுக்கு. ஆனால் அந்த தோட்டத்தை பத்திரமாய் வைத்துக் கொள்ள ஆதாமுக்கு தெரியல. ரொம்ப கேஷுவலா பாம்பை உள்ள விட்டுட்டார். இதுதான் இன்னைக்கு நம்ம கையில் ஆண்டவர் கொடுத்திருக்கிற ஆசீர்வாதத்துக்கான நிலைமை. நம்ம பத்திரமா வச்சிருக்கிறோமா? சபைக்குள்ள யாரை விடுறதாலும் சரி, வீட்டுக்குள்ள யாரை விடுறதாலும் சரி, உங்க பிசினஸ்க்குள்ள யாரை விடுறதாலும் சரி, ரொம்ப கேர்ஃபுல்லா விடணும். நம்ம ஆட்கள்கிட்ட அது ஒரு பெரிய டிராபேக். பிரைஸ் லார்டுன்ட்டா யாரை வேணாலும் எங்கே வேணால் ஏற்றிடுவாங்க. அதுவும் நீங்கள் இந்த வெளிநாட்டில் சர்ச் வச்சிருக்கிற உங்ககிட்ட என்ன பிரச்சனை? விசிட்டிங் பாஸ்டர்னு யார் ஃபோன் பண்ணாலும் யாரையும் ஏற்றிருவியா? அவங்கள பற்றி உங்களுக்கு எதாவது தெரியுமா தெரியாதா? ஒன்றும் தெரியாது. அவர் சொன்னார், இவர் ஏற்றினார். சிங்கப்பூரில் ஒரு பாஸ்டர் இருக்கிறார். அவர் பேர் சொல்கிறதுக்கு ஒன்றும் வருத்தம் இல்லை, ஏன்னா நல்ல சாட்சி தான். வாணிமோகன் ஒரு பாஸ்டர் இருக்கார். அவர் சர்ச்சில் எந்த ஊழியக்காரனையும் ஏற்ற மாட்டார், யாரையும் ஏற்ற மாட்டார், யார் சொன்னாலும் ஏற்ற மாட்டார். அவர் சொல்லுவார். ஒரு தடவை என்னை கூப்பிட்டு ஊழியம் வச்சார், 7 நாள் வச்சார். அப்போது இந்த விஷயத்த சொல்லும்போது அவர்கிட்ட கேட்டேன், என்ன ஏன் நீங்கள் ஏற்றுனீங்க? இவ்வளோ பேரை ஏற்றலை, என்ன ஏன் ஏற்றுனீங்கன்னு கேட்டேன். அப்போ அவர் சொன்னார், நான் இன்னும் உங்களை உடனேவா ஏற்றிட்டேன், 1 வருஷம் உங்களை வாட்ச் பண்ணேன், நான் உங்கள் செய்தி எல்லாத்தையும் பார்த்தேன், நீங்கள் சத்தியத்தில் கரெக்டாக இருக்குன்னு தெரிஞ்சதுனால தான் உங்களை ஏற்றுறேன். ஆனால் உங்களை எத்தனையோ மாதத்துக்கு முன்னாடி எனக்கு ரெக்கமெண்ட் பண்ணாங்க, நான் ஏற்ற மாட்டேன்னு சொல்லிட்டேன்ட்டார். அதுதான் சரி. நான் வீட்டுக்குள்ளே விடுவது, சபைக்குள்ளே விடுவது, உள்ளே வர்றது ஆட்டுக்குட்டியா பாம்பு குட்டியான்னு எனக்கு தெரியணுமா இல்லையா? யார் விசிட்டிங் பாஸ்டர் வந்தாலும் உங்களுக்கு ஓகே, கூட ஒரு டேக் போட்டால் போதும், அவர் நல்லா தீர்க்கதரிசனம் சொல்வார், கதை முடிஞ்சு. அவருக்கு அவர் பைபிள் வாசிப்பார்ன்றதுலாம் முக்கியமே இல்லை. நீங்களும் அனௌன்ஸ்மெண்ட்டில் அவர் மிகப்பெரிய தீர்க்கதரிசி, வருஷம் கட்டி நிற்பிய, வீட்டுக்கே போக மாட்டீங்க, முடிச்சு லைனாக நிற்பிய. ஏன் நிற்பீங்கன்னு தெரிய மாட்டேங்குது. உங்களுக்கு தீர்க்க தரிசனம் என்னன்னு தெரியாது. நான் உங்களை சொல்ல, நீங்கள் ரொம்ப நல்லவங்க, நான் சொல்கிறது எல்லாமே பஹ்ரைனுக்கு வெளியேன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் ரொம்ப தங்கம் இல்லை. இருக்க ஒரு குரூப் இருக்கு, யார் வந்தாலும் ஏற்றுறது. அதே மாதிரி தான் வீட்லையும். வீட்டில் எப்போவுமே ஒரு விஷயம் இருக்கு, யார் வேணா இருக்கட்டும், எப்பேற்பட்டவங்களா இருக்கட்டும், அதுக்கு தான் ஹால்னு ஒன்று வச்சுருக்கிறோம். எவ்ரிபடி மஸ்ட் பி அலோட் அப் டு ஹால். சில ஆட்கள் இருக்காங்க, ரொம்ப க்ளோஸ் ஆகிட்டா உள்ளேயே கூட்டிகிட்டு போயிடுவான். 10வது குறைக்கு குடும்பத்தோடைய மொத்த காரியத்தையும் பேசிவிடுவான். அவனுக்கு என்ன பிரச்சனை, அவன் குடும்பத்தில் என்ன பிரச்சனை, மனைவிக்கு என்ன பிரச்சனை, கணவனுக்கு என்ன பிரச்சனை, எல்லாத்தையும் கொண்டு போய் சொல்லிடுறது. சகோதரிமார்களுக்கு அதே மாதிரி ஒரு சுபாவம் தான். உடனே ஃபோனை எடுத்தால் 3 மணி நேரம் எல்லாத்தையும் பேசி முடிச்சாதான் உங்களுக்கு திருப்தி. இப்போ உங்களுக்கே தெரிய மாட்டேங்குது, நீங்கள் உங்களுடைய விஷயத்தை சோஷியல் மீடியாவில் போட்ட மாதிரி சொல்லிட்டீங்க. இப்போ சிலர்லாம் வீட்டுக்கு வந்த உடனே நேராக கிச்சனுக்கு கூப்பிட்டு போயிடுவாங்க. 2 பேரும் சேர்ந்து சமைப்பாங்க. இவங்க குழம்பு வைப்பாங்க, அவங்க வெங்காயம் வெட்டுவாங்க. பேசிக்கிட்டே மொத்த கதையும் சொல்லிடுறது. அந்த வந்திருக்கிறது இப்படி கேட்டுக்கிட்டே இருக்கும், ஊன்னு அப்படியே கொண்டு போய் சர்ச்சு ஃபுல்லாக பரவி விட்டுரும் பாருங்க. அப்புறம் சொல்கிறது, நம்பி தான் சொன்னேன் அந்த சிஸ்டரை. உங்களை யார் நம்ப சொன்னா? முதல்ல ஆண்டவர் சொன்னாரா? நம்பு சொன்னாரா? இன்னைக்கு நிறைய பாம்புகளை வீட்டில் விட்ட ஒரு குரூப் இருக்கு. கடைசியில் இது என்ன ஆகும் தெரியுமா? வாசிங்க, அந்த 3ஆம் அதிகாரம் கடைசி வசனத்தை வாசிங்க. ஆதியாகமம் 3 கடைசி. பாம்பு என்ன பண்ணிருச்சு? தோட்டத்தில் இருந்த ஆதாம வெளியே கூட்டு போயிருச்சு. இது தோட்டத்துக்குள்ள வந்தது முக்கியம் இல்லை, முடிவு என்னவா இருந்துச்சு? தோட்டத்தில் இருந்தவன வெளியே கூட்டிட்டு போயிருச்சு. இன்னைக்கு நிறைய குடும்பம் அப்படித்தான் பிரிஞ்சு போனதுக்கு காரணம், யாரோ ஒரு ஆளை உள்ள விட்டதுதான் பாம்பை. 3ஆவதா ஒருத்தரை உள்ள விட்டது. சபை, நிறைய சபை உடஞ்சதுக்கு காரணம் என்ன? ஏதோ ஒரு பாம்பு உள்ள வந்துருச்சுன்னு அர்த்தம். ஏன் நிறைய குடும்பங்களுக்குள்ள பிரச்சனை? ஒரு பாம்பு உள்ள வந்துருச்சுன்னு அர்த்தம். நிறைய பிஸ்னஸ்ல ஏன் ப்ராப்ளம்? சேர்க்கக்கூடாதவனை சேர்த்ததுன்னு அர்த்தம். இப்போ சொல்றேன், எல்லா ஸ்பிரிச்சுவல் பர்சனும் உங்கள் பார்ட்னர் கிடையாது. ஆண்டவர் நம்மளை பொறுத்த வரைக்கும் எப்பவுமே தெரிஞ்சுக்கோங்க, ஒரு பொண்ணுக்கு மாப்பிள்ளை பார்க்குறாங்க, இல்லை மாப்பிள்ளைக்கு பொண்ணு பார்க்குறாங்க,
அப்படின்னா நம்ம கேட்போம், பொண்ணு ரசிக்கப்பட்டிருக்கா? ரசிக்கப்பட்டிருக்கு. ஞானஸ்நானம் எடுத்திருக்கா? ஞானஸ்நானம் எடுத்திருக்கு. அபிஷேகம் பெற்றிருக்கா? அபிஷேகம் பெற்றிருக்கு. பிரைஸ் காட், கர்த்தர் சொன்னார். யார் சொன்னார்? கர்த்தர் சொன்னார். எல்லா ரட்சிக்கப்பட்ட பொண்ணும் எல்லா ரட்சிக்கப்பட்ட பையனுக்கும் செட் ஆகாது. அந்த பொண்ணுக்குன்னு அது ஒரு பையனை கர்த்தர் வச்சிருப்பாரு, அந்த பையனுக்கு ஒரு பொண்ணை வச்சிருப்பாரு, அதுதான் செட் ஆகும். நம்மளை பொறுத்த வரைக்கும் மினிமம் குவாலிஃபிகேஷன் இருந்தால் போதும். ரட்சிப்பு, ஞானஸ்நானம், அபிஷேகம், அவ்வளோதான். உடனே அதுவும் அமெரிக்காவில் இருக்கிறாருன்றன்னா ஆண்டவர் சித்தம் அதுதான் ஃபஸ்ட்டு. மாப்பிள்ளை எங்கே இருக்காரு? அமெரிக்காவில். பிரைஸ் காட், ரொம்ப நாளாக நாங்கள் ஜோம் பண்ணிக்கிட்டே இருந்தோம். நல்ல மாப்பிள்ளை. இதே சொல்லி பாருங்கள், மாப்பிள்ளை எங்கே இருக்காரு? அம்ஜிக்கரையில். அம்ஜிக்கரையிலையா? ஓ, ஒரு நல்ல மாப்பிள்ளையே சொல்லுங்களேன். அடுத்து சொல்கிறது, நம்மளை பொறுத்த வரைக்கும் என்ன, இந்த 3 தான் குவாலிஃபிகேஷன். இது 3 பேசிக் குவாலிஃபிகேஷன். எல்லா ரட்சிக்கப்பட்டவனுக்கும் எல்லா ரட்சிக்கப்பட்ட பொண்ணும் ஏற்ற துணை இல்லை. யோசிச்சு பாருங்கள், எத்தனை பேர் கல்யாணம் பண்ணி வைக்கிறோம்? எல்லா சர்ச்சில் தான் கல்யாணம் நடக்குது, ஊழியக்காரங்க தான் வந்து கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. ஏன் குடும்பத்தில் பிரச்சனை? ஏன் எத்தனை குடும்பத்தில் பிரச்சனை? எத்தனை குடும்பத்தில் வந்து பிரிவினை? இப்போ கல்யாணம் ஆனவங்களாம் யோசிக்காதீங்க, அப்போ ஏற்ற துணையாக இல்லாமல் பண்ணிட்டோமோ அப்படின்னு. அது முடிஞ்சிருச்சு, அந்த கதை ஓவர். நான் இனி பண்ண போகிறவங்களுக்கு சொல்கிறேன். உடனே இப்படி யோசிச்சுறான், ஓஹோ நம்ம ஏதோ எங்கேயோ மிஸ்டேக் பண்ணியிருக்கோம் போல், இனி நம்ம ஜோம் பண்ணி பார்ப்போம். இனி ஜோமே பண்ண முடியாது, அவ்வளோதான், வேலை முடிஞ்சா. அதாவது கல்யாணம் பண்ணுற வரைக்கும் 1000 ஆப்ஷன் இருக்கு. கல்யாணம் பண்ண வரைக்கும் நோ ஆப்ஷன், டோர் க்ளோஸ்டு, நோ என்ட்ரி, நோ ரிட்டர்ன். அதை நம்ம சொல்கிறோம், கல்யாணத்துக்கு முன்னாடி எவ்வளோ சொல்கிறோம், வேணாண்டா யோசிச்சு பண்ணுறான்னு. கேட்க மாட்டான். இல்லை கர்த்தர் காட்டினார். அது பிள்ளை ரட்சிக்கப்படாத மாதிரி தெரியுது. இன்னும் கர்த்தர் சொப்பனத்தில் சொன்னார். இப்போ ஆண்டவர் வந்து இந்த வேலையை தான் ரொம்ப பார்த்துக்கிட்டு இருக்காரு. உலகத்தில் இருக்க இஸ்ரேல் ஹமாஸ் யுத்தம்லாம் இப்போ முக்கியமே இல்லை. இவனுக்கு கொண்டாந்து கனவுல காட்டுறது தான் முக்கியமாக இருக்குது. இப்போ அந்த பிள்ளை ஞானஸ்நானம் எடுக்கலாமா? இல்லை எடுக்க போதா? எப்போ இனிமேல் தான் எடுக்க போதுங்கிற அதெல்லாம் ஒரு பிள்ளை சொல்லிச்சு. பாஸ்டருடைய மக ரட்சிக்கப்படாத ஒருத்தனை திருமணம் பண்ண போச்சு. கூப்பிட்டு அட்வைஸ் பண்ணோம், இல்லை பண்ணாதம்மா, ரட்சிக்கப்படாத மகனாக இருக்கான் அப்படின்னு. எங்கள் அப்பா எத்தனை பேர் ஆண்டவர்களை நடத்தியிருக்கிறாரு, நான் ஒரு ஆத்மாவை நடத்த மாட்டேன்னா? என்ன விசுவாசம் அறிக்கை பாருங்க. அவன் இதை ஆதாயம் பண்ணி கூட்டு போய் இப்போ அது வேற மாதிரி இருக்குது. பாவம் பார்க்கும் போதெல்லாம் அழுவுது. என்ன செய்ய முடியும்? அவ்வளோதான். எல்லா ரட்சிக்கப்பட்ட பையனும் எல்லா ரட்சிக்கப்பட்ட பொண்ணுக்கும் கிடையாது. அதுக்கும் ஜோம் பண்ணணும். சில நேரத்தில் வந்து ஒரு பாம்பு உள்ளே வரும். அந்த பாம்பு மோசமான பாம்பு, ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்து கொள்ளுங்க. எனக்கு தெரிஞ்ச பையன் ரொம்ப நல்ல பையன், எனக்கு அவனை பற்றி நல்லா தெரியும். இது இல்லாத பொல்லாத சொல்லி பண்ணி வச்சுட்டு இந்த பாம்பு போயிடும். நாமளும் நம்பி பண்ணோம்னா வர்றது பார்த்தீங்கன்னா அந்த ஆட்டம் ஆடும். நம்ம ஃபோன் பண்ணி இதுக்கிட்ட கேட்டோம்னா, நீங்கள் சொன்ன பையன் ரொம்ப நல்ல பையன் மாதிரி தெரியலையே. அப்படியா? எனக்கு அப்படித்தானே சொன்னாங்க. நம்மளை மாட்டி விட்டு இந்த பாம்பு போயிடும். அவனை பார்த்தா பாவமாக இருக்குது, மாட்டிட்டு முழிக்கிறான். அதுக்கு தான் சொல்கிறேன், யார் வந்து என்ன சொன்னாலும் சரி, தேவன் உங்களுக்கு என்ன சொன்னாருங்கிறது தான் முக்கியம். பல நேரங்களிலே உங்களை தோட்டத்தை விட்டு அது கூட்டிகிட்டு போயிடும். உங்கள் ஆசீர்வாதத்தை விட்டு உங்களை பிரித்து கூட்டிகிட்டு போயிடும். உங்கள் சமாதானத்தை விட்டு கூட்டிகிட்டு போயிடும். உங்கள் பிஸ்னஸை உங்ககிட்ட இருந்து எடுத்துகிட்டு போயிடும். உங்கள் சபையை 2ஆக உடைச்சிடும். பல நேரங்களில் இதான் நடக்குது. யூ மஸ்ட் பி வெரி கேர்ஃபுல். உள்ளே விடுறதுக்கு முன்னாடி எந்த ஒரு காரியமும் நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. விட்டுட்டீங்கன்னா எடுக்கிறது கஷ்டம், அதுக்கு விடாமல் இருப்பது நலம். நிறைய பேர் இப்போ இதுதான் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. முன்னாடி கொண்டு விட்டு 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 உள்ளே விட்டுறது, அப்புறமா உட்காந்து புலம்புறது. நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை, நாங்கள் நினைக்கவே இல்லை, இப்படியெல்லாம் ஆகும் நாங்கள் நினைக்கவே இல்லை. ஆண்டவர் சொல்கிறாரு, நீ நினைக்கணும், நீ எதிர்பார்க்கணும். ஏன்னா ஒன்றை நம்பி தானே கொடுத்துருக்குறேன். இந்த சில பெற்றோருக்கு ஒரு சுபாவம் இருக்குது. நான் நீங்கள் இது போகிறதுனால இது வழியாகவும் சொல்லிடுவோம், கவனிச்சுக்கொள்ளுங்க. 24 வயசாகி போச்சு பொண்ணுக்கு, 22 வயசாகி போச்சு பொண்ணுக்கு. எவனாவது கிடச்சா மண்டையில் அவங்ககிட்ட கட்டி விட்டுறலான்னு நினைக்கிறீங்க. பாவமாக இருக்குது அந்த பிள்ளைகளை பார்த்தா. நீங்கள் ஜோம் பண்ணுறதும் இல்லை, ஒன்றும் இல்லை, கொண்டு போயிட்டு கல்யாணம் பண்ணி விட்டுறது. அவன் பார்த்தா பெயர் கிறிஸ்தவனாக இருக்கிறான், ஆவியும் இல்லை அனலும் இல்லை, அவன் குடிகாரனாக இருக்கான், போட்டு அடிக்கிறான். அதுக்கப்புறம் சொல்கிறது, இல்லை சொன்னாங்க, கேட்டோம், கேள்விப்பட்டோம். 24 வயசுக்கு ஆயிடுச்சின்னு கல்யாணம் பண்ணி வச்சுட்டு அது அடுத்த 50 வருஷம் அவங்ககிட்ட மாட்டிட்டு முழிச்சு சாகுது. அதுக்கு 2 வருஷம் லேட்டாக பண்ணி வாழ்க்கை ஃபுல்லாக நல்லா இருக்கிறது நல்லா இல்லை? நீங்கள் ஜோம் பண்ணலாம்ல. நிறைய பேர் இன்றைக்கி அப்படி தான் செய்கிறாங்க. தோட்டத்தை காவல் காக்காதது, பிள்ளைகளை கஷ்டப்பட்டு வளர்க்குறீங்க, இன்னொரு இடத்துக்கு அது போக போகுது, அது பிடிச்சி கொடுக்க போகிறீங்க. அதுக்கு நீங்கள் எவ்வளோ கேர்ஃபுல்லாக இருக்கணும். அது என்ன சட்டையா பேண்ட்டா, இல்லாட்டி வேற ஒன்று மாற்றிக்கிறதுக்கு வாழ்க்கை மாற்ற முடியாது. இப்போ அதுக்கப்புறம் டிவோர்ஸ் பண்ணுச்சுன்னா அது அதை விட பெரிய பிரச்சனையாக மாறி போகுது. ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்து கொள்ளுங்கள். பல நேரங்களிலே உங்களுக்கு கொடுக்கப்பட்ட தோட்டத்தை நீங்கள் தான் காவல் செய்ய வேண்டும். சில ஆட்கள் யாரையாவது நம்பி காவலுக்கு விட்டுட்டு போயிடுறாங்க. விட்டுட்டு போனால்
அவங்க யாரை விட்டாங்களோ அவனே தோட்டத்தை தூக்கிட்டு போயிடுறான். அதுவும் நடக்குது. ஸோ ஆண்டவர் முதலாக ஒரு தோட்டத்தை உண்டாக்கி ஆதாம் கையில் கொடுத்தார். அந்த தோட்டம் அவனை வெளியே அமுச்சு விட்டுருச்சு. அவன் வெளியே போயிட்டான். அதுக்கப்புறம் அந்த தோட்டத்துக்குள்ளே அவன் வர முடியாதபடிக்கு ஆண்டவர் தடையை போட்டார். எத்தனை பேர் அப்படி இழந்து போனவங்க இருக்கிறாங்க, வாழ்க்கையை இழந்தவங்க இருக்கிறாங்க, பிஸ்னஸை இழந்தவங்க இருக்கிறாங்க, குடும்பத்தை இழந்தவங்க இருக்கிறாங்க. பிரித்து விட்டுட்டு அது போயிடும். அந்த பாம்பு சண்டை போட்டு விட்டு போயிடும். அந்த பாம்பு சர்ச்சில் கூட இருக்கும் தெரியுமா உங்களுக்கு? சில ஆட்களெல்லாம் கொஞ்சம் வீட்டுக்குள்ளே விட்டீங்கன்னு வச்சுங்க, 3 மணி நேரம் வந்துட்டு போச்சுன்னா அதுக்கப்புறம் உங்கள் குடும்பத்தில் 3 வாரம் பிரச்சனை இருக்கும். அது என்ன சொல்லிட்டு தான் போகணும்னு தெரியாது, எதையாவது சொல்லிட்டு போயிடும். அதுக்கப்புறம் நான் யாரையும் விட வேணான்னு சொல்லலை, விடுங்க. ஆனால் யாருன்றது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா பொறுப்பு உங்கள் கையில் தான் இருக்கிறது. உங்கள் குடும்பத்தை கர்த்தர் உங்கள் கையில் கொடுத்துருக்கிறார், உங்கள் சபையை கொடுத்துருக்கிறாரு. நீங்கள் யாரோ சொன்னார், அவர் விருப்பப்பட்டார், இவர் விருப்பப்பட்டார்னு கள்ள தீர்க்கதரிசிகளும் கள்ள போதகர்களையும் ஏற்றிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் போடப்பட்ட விதையை எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். அது உடச்சி சபை போயிட்டே இருக்கும். கடைசியில் தோட்டமே இருக்காது, எல்லாம் முடிஞ்சு போயிடும். நிறைய பேருடைய வாழ்க்கையில் ஊழியமே முடிஞ்சு போச்சு. முதலாவதாக கர்த்தர் ஒரு தோட்டத்தை உண்டாக்கினார். இப்போ ஆண்டவர் என்ன டிசைட் பண்ணுறாரு? இவன்கிட்ட காவலுக்கு கொடுத்தேன், இவன் என்ன செய்யலை, தோட்டத்தை ஒழுங்கா காவல் செய்யலை. அதனால் இனி இவனை நம்பி பிரயோஜனம் இல்லை. ஆண்டவர் அடுத்த ஒரு வேலை செய்கிறார். வாசிங்க, ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை வாசிங்க. அந்த 1வது வசனத்திலிருந்து வாசிங்க பாப்போம். அவருடைய திராட்சை தோட்டத்தை குறித்து நேசருக்கேற்ற பாட்டை பாடுவேன். ஒரு தோட்டம் உண்டு. ஃபர்ஸ்ட் எடுத்தோம் என்ன பண்றாரு? இப்ப தோட்டத்தை உண்டாக்கிட்டார். இப்ப 2வது தோட்டம் இது. ஃபர்ஸ்ட் தோட்டம் அங்க ஏதேன்ல, இது 2வது தோட்டம் மகா செழிப்பான மேட்டிலே ஒரு தோட்டம் உண்டு. இந்த தோட்டங்கிறது யாரை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2வது யாரை குறிக்கிறது அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னால் இஸ்ரவேலை குறிக்கிறது. அந்த 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் வாசிங்க. 5:7. அப்போ தோட்டங்கிறது எதை குறிக்குது? இப்போ ஆண்டவர் இஸ்ரவேலை செலக்ட் பண்ணிட்டார் தோட்டத்தை. ஆனால் இப்போ அந்த தோட்டத்தை பாதுகாக்கிற பொறுப்பை மனுஷன் கையில் கொடுக்கவில்லை. இந்த தோட்டத்தை பாதுகாக்கிற பொறுப்பை யார் எடுத்துக்கிட்டா? தேவனே எடுத்துக்கிட்டார். தோட்டத்தை சுற்றிலும் அவர் என்ன பண்ணிட்டாரு? வேலி அடைச்சிட்டார். அதனால தான் உபாகமத்தில் சொல்லும்போது மோசே சொல்வார், கர்த்தர் உன்னை நாட்டின இந்த தேசத்திலிருந்து யாரும் உன்னை எடுக்க முடியாது என்பார். ஏன்? தோட்டத்துக்குள்ள ஆண்டவர் கொண்டு வச்சிட்டார். இப்போ அவரே நம்மை சுற்றிலும் வேலியாக இருக்கிறார், அவரே நம்மை சுற்றிலும் மதிலாக இருக்கிறார், அவரே நம்மை சுற்றிலும் எல்லாவற்றுக்கும் பாதுகாப்பாக இருக்கிறார். இப்போ இஸ்ரவேலுக்கு அப்படி வந்துருச்சு ஒரு பாதுகாப்பு. இனிமேட்டு உள்ள எதுவுமே என்ன செய்யாது, உள்ள எதுவும் வராது, பாம்பு வரவே வராது. ஏன்னா தோட்டத்தை காவல் காக்கிறது யாரு? தேவனாகிய கர்த்தர் காவல் காக்கிறார். ஆனா இப்ப கர்த்தர் ஒரு வார்த்தை சொல்றாரு. ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 5ஆம் அதிகாரத்தில், அதே ஏசாயா 5:7 வாசிங்க பாப்போம் திருப்பி. இருங்க ஒரு நிமிஷம். 5:6 வாசிங்க. 5:6. எதனால இவர் தானே வேலி அடைச்சாரு. அந்த 2வது வசனத்தை அதானே சொல்லுது, நான் அதை சுற்றிலும் வேலி அடைத்து. ஒரு காலத்தில் ஒரு தோட்டத்தை கொடுத்தேன், பத்திரமா பார்த்துக்கல, விட்டுட்டீங்க. சரி, இப்போ நான் என்ன பண்றேன்? நானே ஒரு வேலி அடைக்கிறேன். நானே என்ன சொல்றேன்? பத்திரமா போட்டு வைக்கிறேன். அதே தேவன் திருப்பி 5வது வசனத்தில் சொல்றாரு, நான் இப்பொழுதும் நான் திராட்சை தோட்டத்துக்கு செய்வதை அறிவிப்பேன், அதன் வேலியை எடுத்து போடுவேன். அது என்ன காரணம்? இவர் தான் வேலி அடைச்சாரு. இப்ப சொல்றாரு, நானே வேலியை எடுத்துறேன்ப்பா. இது 2வது சிச்சுவேஷன் அல்லது 2வது பொசிஷன். முதல்ல தோட்டத்தை உண்டாக்குனாரு, வேலி கிடையாது, மனுஷங்கிட்ட கொடுத்துட்டாரு, பத்திரமா பார்த்துக்கோன்னு சொன்னாரு. அவன் பார்த்துக்கல, பாம்பை உள்ள விட்டுட்டான். இப்போ தோட்டத்தை விட்டு அவனையும் அமிச்சிட்டாரு, பாம்பையும் அமிச்சிட்டாரு, வேலியை போட்டாரு, இனிமேட்டு உள்ள வராதுன்னு சொல்லிட்டாரு. அது முடிஞ்சிருச்சு. இப்போ 2வது ஆண்டவர் என்ன பண்றாரு? இஸ்ரவேலை செலக்ட் பண்றாரு. இஸ்ரவேலின் வம்சமே செலக்ட் பண்றாரு. செலக்ட் பண்ணிட்டு அதை சுற்றிலும் என்ன பண்றாரு? வேலி அடைச்சு நற்குல திராட்சை செடியை நட்டு அதில் ஒரு ஆலையை உண்டு பண்ணி, அந்த 5:2 இருக்கு, ஒரு கோபுரத்தை நாட்டி எல்லா கற்களை பொறுக்கி எல்லாம் பக்காவா செட் பண்ணிட்டார். சூப்பரா இருக்கு. இப்போ அதை பாதுகாக்கிற பொறுப்பையும் யார் எடுத்துக்கிட்டா? கர்த்தரே எடுத்துக்கிட்டாரு. நானே பார்த்துக்கிறேன்ப்பா, விட்டுருங்கப்பா அப்படின்னு சொல்லுவார். எசேக்கியேல் சொல்லுவார் 34, ஆடை மேய்க்க உங்ககிட்ட கொடுத்தேன்,
நீங்கள் ஆட்டை என்ன செய்யலை, ஒழுங்காக மேய்க்கலை, விட்டுருங்க நானே மேய்ச்சிக்கிறேன்ட்டார். அவரே சொல்லுவார், நானே மேய்ச்சிக்கிறேன்ப்பா விட்டுருங்க, நான் ஒரு பொறுப்பை கொடுத்தா நீங்கள் செய்யலை, அந்த பொறுப்பை நானே எடுத்துக்கிறேன். இப்போ ஆண்டவர் பொறுப்பு எடுத்துட்டார். ஆனால் அதே ஆண்டவர் 5வது வசனத்தில் சொல்கிறாரு, நான் அதன் வேலியை ஏன் எடுத்து போட்டாரு, அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ பிரச்சனை வேலியில் இல்லை, பிரச்சனை வெளியே இல்லை, பிரச்சனை உள்ள. என்ன உள்ள? 7வது வசனம் வாசிங்க. ம் 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 5:2 சொல்லுது, அது நல்ல திராட்சை பழங்களை தரும் என்று காத்திருந்தார், அதுவோ கசப்பான பழங்களை கொடுத்தது. எது நல்ல பழம் அப்படின்னு கேட்டால் இங்கே வசனம் சொல்லுது, அவர் நீதிக்கு காத்திருந்தார். எது கசப்பான பழம்? முறைப்பாடு. அவர் நல்ல பழங்களுக்கு காத்திருந்தார். எது நல்ல பழம்? நியாயத்துக்கு காத்திருந்தார், இதோ கொடுமை. அவர் நீதி நியாயத்துக்கு காத்திருந்தா உள்ளுக்குள்ள கொடுமை, முறைப்பாடு. அதோட அர்த்தம் என்னன்னா, இப்போ தோட்டத்துக்கு வெளியிருந்து பிரச்சனை இல்லை, தோட்டத்துக்கு பிரச்சனை எங்கே இருக்குது? உள்ளேயே பிரச்சனை. இப்போ வேலி அடைச்சாச்சு, யாரும் வந்து என் தோட்டத்துக்குள்ளே இருக்கிற பழத்தை சாப்பிட முடியாது, மோசம் போக்க முடியாது. இப்போ ஆண்டவர் வந்து நல்ல சர்ச்சுக்குள்ளே கொண்டு வந்து வச்சுட்டார். ஆண்டவர் நல்ல திராட்சை கொலைகளை தான் நட்டார், நல்ல வசனம் தான் கொடுக்கப்படுது. ஆனால் இதே சபைக்குள்ள, திருப்பியும் சொல்கிறேன், பெத்தேல் இல்லை, பஹ்ரைனுக்கு வெளியே, இதே சபைக்குள்ள எத்தனை கொடுமை, எத்தனை முறைப்பாடு, எத்தனை சண்டை, எத்தனை பொறாமை, எத்தனை விதமான எதிர்ப்புகள், எத்தனை பாவம். ஆனால் விதைக்கப்படுகிறது எல்லாருக்கும் ஒரே வசனம் தானே, எல்லாருக்கும் ஒரே வார்த்தை கத்தர் கொடுக்குற நல்ல திராட்சை கொலைகளை தானே நடுறாரு. ஆனால் இங்கே வரக்கூடியது ஏன் டிஃப்ரெண்ட்டாக கசப்பான கனிகளை கொடுக்குது? எத்தனை சபைகள் அப்படி இருக்குது, எத்தனை பேர்கிட்ட இருந்து நல்ல ரிசல்ட் கிடைக்குது. கர்த்தர் இந்த வேதம் குறைவற்றது. இங்கே செய்தியே வாரம் நீங்கள் கேட்குறீங்க, உங்களுக்கு கொடுக்குறாங்க, செய்தி கொடுக்குறாங்க, ஆராதனையும் நடக்குது. எண்ட் ஆஃப் த டே என்ன ரிசல்ட்? உங்ககிட்ட இருந்து வரக்கூடிய ரிசல்ட் என்ன? எத்தனை பேர் செய்தி முடித்த பிறகு செய்தியை பற்றி அதில் வந்தக்கூடியதான கர்த்தர் உங்ககிட்ட பேசின காரியத்தை யோசிச்சுக்கிட்டே போறீங்க? இன்னைக்கு கர்த்தர் என்கிட்ட இப்படி பேசினாரு, கர்த்தர் இந்த காரியத்தை எனக்கு சொல்லி கொடுத்தாரு, என் வாழ்க்கையில் இது கொஞ்சம் மாற்றமாக இருந்துச்சு, இது எனக்கு பிரயோஜனமாக இருந்துச்சுன்னு எத்தனை பேர் செய்தியில் சொல்கிறீங்க? திரும்பி போகும்போது எத்தனை பேர் அந்த செய்தி ஒன்றுமே ஏறாது, எதை பற்றியுமே இருக்காது. செய்தி முடிஞ்ச உடனே நம்முடைய மைண்ட் அடுத்து எங்கே போகலாம்? நேராக வீட்டுக்கு போய் சாப்பிட்றலாமா, ஆனந்த பவன் போகலாமா, சங்கீதா போகலாமா, இன்றைக்கி வெஜிடேரியனா, வேறு இந்த கான்வர்சேஷன் தானே போகுது. அந்த காரில் போகும்போது கூட இதை பற்றியே தானே பேசிக்கிட்டே போகிறோம். என்னைக்காவது இந்த வசனம் இப்படி இருந்துச்சு, கர்த்தர் இன்னைக்கு என்கிட்ட பேசினாரு, ஏதாவது ரிசல்ட் கொடுக்குதா? பெரும்பான்மையான சபைகள் இன்னைக்கு ரிசல்ட் கொடுக்குற சபைகள் கிடையாது. We are all Christians, but we are not spiritual peoples. We are all religious peoples. கிறிஸ்தவங்கன்றதுல ஒரு பெரிய பெருமை இருக்குது. நாங்களாம் வெள்ளிக்கிழமையான சர்ச்சுக்கு போவோம், அதில் ஒரு பெருமை இருக்குது. பெத்தேல் சர்ச்சுக்காரங்க, அதில் ஒரு பெருமை இருக்குது. இதெல்லாம் இருக்கு. கர்த்தரோடு கூட இருக்கிறோம், கர்த்தர் என் கூட பேசினார், இன்னைக்கு எனக்கு ஒரு மாற்றம் வந்துச்சு, கர்த்தர் ஏதோ செய்தார், என் ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு பலன் கொடுக்கக்கூடிய இடத்துக்கு நான் வந்தேன், கர்த்தர் எனக்கு இப்படி செஞ்சார். ஏதாவது இருக்குதா? அப்படி இருந்தால் இருக்கணும், கர்த்தர் சொல்றார். இன்னைக்கு பிரச்சனை வேலையில இல்லை, கர்த்தர் நல்ல சர்ச்சுக்குள்ள தான் வச்சிருக்கிறார். எந்த மாற்றம் கருத்து? இப்போ இருக்கக்கூடியதான ஆவிக்குரிய சபைகள் வந்து உண்மையிலே சொல்ற இஸ்ரவேல் சபையை விட நல்ல சபை, நல்ல திராட்சை கொலைகளை தான் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். இப்போ நம்ம வேதமும் குறைவற்றது தான், ஆவியானவர் தான் சபையை நடத்துறாரு. ஆனால் ரிசல்ட் என்னவா வருது? இப்போ இயேசு உட்காந்து பேசிக்கிட்டே இருக்கிறாரு, 3.5 வருஷம் பேசுறாரு இயேசு பேசும்போது இந்த 3.5 வருஷத்தில் ஒருத்தன் வெளிப்படுத்தின விசேஷம் கொடுக்குற அளவுக்கு வளர்ந்துடுறான். ஆமாம் தானே? யோவான் வந்துடுறான். ஒருத்தன் சபைகளை உண்மையில் நான் ஸ்தாபிப்பேங்கிற அளவுக்கு வளர்ந்துடுறாரு, பேதுரு வந்துடுறாரு. ஒருத்தர் மத்திய சுவிசேஷம் எழுதுகிற அளவுக்கு வளர்ந்துடுறாரு. ஒருத்தர் இப்படி வந்துட்டாங்கல்ல, ஒருத்தர் திருடன் ஆயிட்டான் பாருங்க. இவனும் அதே வசனம் தானே கேட்டான், இவனும் அதே இயேசு கொடுத்தானே இருந்தான், இவனும் அதே மாதிரி அற்புத அடையாளங்களை எல்லாம் பார்த்தான்ல. இன்னும் சொல்ல போனால் இவனும் அற்புத அடையாளங்களை செய்தான். இயேசு 2 பேரை அனுப்பி அற்புத அடையாளங்கள் செய்யும் போது அந்த 2 பேர்ல இவனும் ஒருத்தன். ஆனால் ஏன் இவனுக்குள்ள இருக்கிற கனி கசப்பான கனியை மாறிடுச்சு? ஏன் இவனுக்குள்ள ஏன் இப்படிப்பட்ட காரியங்கள் வந்துச்சு? அதுதான் இன்னைக்கு ஆவிக்குரிய சபையினுடைய நிலைமை. இன்னைக்கு நம்ம பைபிளை கையில் வச்சுக்கிறோம், அந்நிய பாஷை பேசுகிறோம், அதை அடையாளமாக காட்டிடுறோம், எல்லாரும் நம்மளை நம்பணுன்றதுக்காக.
கம்யூனியன் எடுக்கும்போது இங்கே இருக்கிறவங்க உங்களுக்கு கம்யூனியன் கொடுக்குறாங்க, அவங்களுக்கு நீங்கள் யாருன்னு தெரியாது. ஆனால் வாங்குறவங்களுக்கு நீங்கள் யாருன்னு தெரியும் தானே. எத்தனை பேருக்கு நான் சொல்கிறது, உங்களுக்கும் கம்யூனியனுக்கும் உள்ள உறவை நான் சொல்கிறேன், வெளியே தெரியவே தெரியாது. எத்தனை பேர் கையில் கம்யூனியன் வாங்கின உடனே குற்ற உணர்வே இல்லாமல் சாப்பிட முடியுது? இந்த வாட்டி எனக்கு கம்யூனியனை வந்து நான் தைரியமாக சாப்பிடுவேன்னு எத்தனை பேரால் சொல்ல முடியுது? நமக்கே உள்ள தோணுது இல்லை சார். நிறைய பேரால் கம்யூனியன் எடுக்கவே முடியல, எடுக்காமல் போயிடலாமான்னு யோசிச்சுட்டே இருக்கான். ஆனால் பார்க்குறான், நான் ஒரு 10 பேர் தான் இருக்கிறோம், நம்ம போனோம்னா கண்டுபிடிச்சிருவாங்க, அதனால் ஏன் எடுக்கலன்னு வேற கேட்பாங்க, என்ன செய்யறதுன்னு தெரியாது. அப்படியே குற்ற உணர்வோடு எடுக்கிறவங்க எத்தனை பேர் இருக்கிறோம்? ஏன் இங்கேருந்து நல்ல வசனம் தானே ஆண்டவர் கொடுத்தாரு, நல்ல தேவன் தானே இருக்கிறாரு. புறஜாதியாரை விட மேன்மையான எத்தனையோ காரியங்களை வேதத்தில் ஆண்டவர் நமக்கு சொல்லி வச்சிருக்கிறார். நாம் ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி பார்த்த எல்லா கடவுள்களை விட மேலான தேவனிடத்தில் நாம் இப்பொழுது இருக்கிறோம். ஆனால் புறஜாதியார் அவங்க கடவுளுக்கு கொடுக்கக்கூடிய ரிசல்ட்டை கூட நாம் கொடுக்கறது இல்லை. அவன் கடவுளுக்கு அவன் எவ்வளோ உண்மையாக இருக்கிறான், எத்தனை பேர் பண விஷயத்தில் உண்மையாக இருக்கிறாங்க, எத்தனை பேர் குடிக்காமல் இருக்காங்க, எத்தனை பேர் சிகரெட் பிடிக்காமல் இருக்காங்க, எத்தனை பேர் சாந்த குணம் உள்ளவங்களாக இருக்காங்க. புறஜாதியாரில் சொல்கிறேன். இங்கே நம்ம இயேசுவை ஏற்றுக்கொண்டோன்னு வந்துட்டோம், எத்தனை பேர்கிட்ட உண்மை இருக்குது, எத்தனை பேர்கிட்ட விட்டு கொடுக்குற சுபாவம் இருக்குது. பக்கத்தில் இருக்கிற லேண்டு அக்கா லேண்டாக இருக்கும், தங்கச்சி லேண்டாக இருக்கும், அது ஒரு அடி எடுத்தால் விட்டுருவீங்களா? நீங்கள் கேஸை போட்டு மொத்தத்தையும் எடுக்கணும் தானே பார்க்குறீங்க. இதில் வேற வசனம் வேற சொல்லுவீங்க, உன்னுடைய வஸ்திரத்தை கேட்டால் மேலங்கியும் விட்டு கொடு. ஓ, பாடுறதுக்கும் நீங்கள் பேசுறதுக்கும் நீங்கள் கேட்கறதுக்கும் வாழ்றதுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. அதான் இன்னைக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையினுடைய நிலைமை. நம்ம பேசுறதுக்கும் நம்ம படிக்கிறதுக்கும் வாழ்க்கைக்கும் என்ன எந்த சந்தமும் இல்லை. நீங்கள் நான் தான் சொல்கிறோம்ல, முழங்கால் படியிட்டு முழுவதும் தருகிறேன் நின்றுக்கிட்டே பாடுவான். அந்த பாட்டை பாடும்போது முழங்கால் படியிட்டுன்னு நின்றுக்கிட்டே பாடுறோம்ல. இதான் நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கை. வாயில் பேசுறதுக்கும் செய்யறதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. இன்னைக்கு யோசிச்சு பாருங்க, உலகத்தை வெறுத்து சிலுவை எடுத்துக்கொண்டு உமை பின்பற்றி வர நித்திய ஜீவனை சுதந்திரத்துக்கொள்ள, இவன் பேசுறதுக்கும் அவன் வாழ்றதுக்கும் சம்மந்தமே இல்லை. உலகத்தை வெறுக்கவே இல்லை, விட்டு கொடுக்குற மனப்பான்மை கொஞ்சம் கூட கிடையாது. நமக்கு முன்னாடி ஒருத்தன் ப்ரமோஷன் ஆயிட்டானா எவ்வளோ கோவம் வருது உங்களுக்கு? தகுதியா இல்லை, அவன் ஆயிட்டான், எப்படி ஆனா? ஆண்டவர் சொல்றார், பொறுமையா ஏற்ற காலத்தில் உன்னை உயர்த்தும்படிக்கு பலத்தை. அதெல்லாம் கரெக்டு தான். எப்படி மேலே போனான்? எப்படியாவது அவனை கீழே இறக்கியா, யாரை பிடிச்சாவது மேலே வரணும். ஆண்டவர் பார்க்குற, நீ என்ன ஆவி உடையவன்? நீ தானே சர்ச்சில் சொன்ன, ஆண்டவர் எனக்கு எது கொடுத்தாலும் சரி, கொடுக்காவிட்டாலும் சரி, ஆண்டவருக்கு முன்பாக உண்மையை தும்மாய். அதெல்லாம் சர்ச்சுக்குள்ளே பேசுகிற பொய். சபைக்குள்ளே பாதி பேர் பொய். நானும் சொல்கிறேனே, கர்த்தர் கண்டும் காணாதவரை போல இருக்கிறதுனால விட்டுக்கிட்டு இருக்கிறாரு. பழைய ஏற்பாட்டு மாதிரி பேசும் போதே அக்கினி இறங்குச்சுன்னா ரிட்டர்ன் ஒன்று கூட போகாது வீட்டுக்கு, ஒன்று கூட ரிட்டர்ன் வீட்டுக்கு போகாது. எல்லாம் ஆம்புலன்ஸாக தான் போகும். தூக்கு நெருப்பு அடிச்சிருச்சு பாரு, தூக்கு ஐசியூக்கு கொண்டு போயிட்டே இருப்பாங்க. ஒவ்வொரு ஆராதனையிலும் 10 ஓடிக்கிட்டு இருக்கும். என்ன, அவன் எதையோ சொல்லிவிட்டான் போல அடிச்சு விட்டார், எதையோ சொல்லிட்டார் போல அடிச்சு விட்டார். இப்படி தான் நடக்கும். பழைய ஏற்பாடு ஆரம்பிச்சா கொன்னே விடுவார். நியாய தீர்ப்பு புல்பீட்டில் வேற ஆரம்பிக்கும். கவனிச்சுக்கொள்ளுங்க, கனி கொடுக்கிற வாழ்க்கை இல்லாவிட்டால் இந்த தடவை கர்த்தர் என்ன பண்ணுவார் தெரியுமா? தோட்டத்தை விட்டு வருத்த மாட்டார், தோட்டத்தையே க்ளோஸ் பண்ணிடுவேன்ட்டார். தோட்டம் தூர்த்து போடப்படுவாங்க. சொல்றார் பாருங்க 5ஆம் அதிகாரத்தில் 6வது வசனம் வாசிங்க. அதை பாழாக்கி விடுவேன், அதன் கிளை நறுக்கப்படாமலும் எல்லாத்தையும். இப்போ இந்த வாட்டி தோட்டம் க்ளோஸ். போன தடவை காவல் காக்காதவன் ஒழுங்கா காவல் காக்காட்டி அவனுக்கான தண்டனை இது. இப்போ தோட்டத்துக்கான தண்டனை. இப்போ காவல் செய்கிறவர் பரிசுத்த ஆவியானவர். அவர் மேல நீங்க எதுவுமே சொல்ல முடியாது. சபைகளுக்கு ஆவியானவர் சொல்லுகிறதை காதுள்ளவன். பேசுற ஆவியானவர்கிட்ட பிரச்சனையே இல்லை, கேட்கிற நம்ம கிட்ட தான் பிரச்சனை இருக்குது. இப்ப இந்த தடவை பிரச்சனை எங்க வரப்போகுது? தோட்டக்காரருக்கு பிரச்சனை வராது. இந்த தடவை பிரச்சனை யாருக்கு வரப்போகுது? தோட்டத்துக்கு வரப்போகுது. எல்லாத்தையும் பாழாக்கி விட்டுருவாராம், அதன் வேலையை எடுத்துருவாராம். யார் வேணாலும், நான் எப்பவும் சொல்வேன், இந்த வசனத்தில் ஒன்று இருக்குது, அழகாக இருக்குது. உங்களுக்கு அந்த வசனத்தினுடைய விளக்கம் புரியும்னு நினைக்கிறேன். வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரத்தில், வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை வாசிங்க பார்ப்போம். விளக்கு தண்டுனா என்ன?
சபையிலேருந்து எதை எடுத்துருவாராம்? சபையிலேருந்து எதை எடுத்துருவாரு? உன் விளக்கு தண்டை நீக்கி விடுவேன். விளக்கு தண்டுனா என்ன பார்க்குறீங்க? இப்போ நீங்கள் பார்க்குறது எப்படி இருக்கு தெரியுமா? இவ்வளோ நேரம் நீ பேசுனதே எங்களுக்கு புரியல, இதில் கேள்வி வேற கேட்குற. இப்போ நீ வந்தோமா பேசணுமா போனோமான்னு இருக்கு, நடுவில் கொஸ்டின் மட்டும் கேட்காத அப்படின்னு நினைக்கிற மாதிரி இருக்கு எனக்கு. சகரியாவின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் கடைசி 2 வசனம் வாசிங்க. இந்த 2 விளக்கு தண்டு என்னது? அது எங்க இருக்குதுன்னு கேட்டீங்கன்னா 4ஆம் அதிகாரத்தை நீங்க அப்புறமா வாசிச்சு பாருங்க. அங்கே 2 விளக்கு தண்டு இருக்கும், எண்ணெய் குழாய்கள் இருக்கும், எல்லாம் நிற்கும். இது வந்து ஒரு அந்த 4ஆம் அதிகாரம் முழுக்க அப்படிதான், அதை பற்றி தான் இருக்கும். அந்த 2 விளக்கு தண்டுங்கிறது எதை குறிக்குது? சர்வலோகத்துக்கு வெளிப்படுத்தின விசேஷம் 11ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை வாசி. யாரு? அதான் சகரியா 4ல் வாசிச்சோம். யாரை குறிக்குது? அபிஷேகம் பெற்றவர்கள், ஊழியக்காரங்களை குறிக்குது. அப்போ நீ மனம் திரும்பாத பட்சத்தில் உன்னிடத்திலிருந்து நான் விளக்கு தண்டை நீக்கி போடுவேன்னா என்ன அர்த்தம்? விளக்கு தண்டுனா யாரை குறிக்குது? அபிஷேகம் பெற்ற ஊழியக்காரர்கள். நல்ல சபையில நல்ல வசனம் கொடுக்கும்போது அதை கேட்டு ஒரு கூட்டம் மனம் திரும்பாமல் கசப்பான கனிகளை கொடுத்தால் கர்த்தர் முதல்ல செய்யற விஷயம் என்ன தெரியுமா? அந்த வசனத்தை உங்களுக்கு கேட்கக்கூடாதபடிக்கு நிறுத்திடுவார். ஏன்னா கொடுத்த வசனத்துக்கு நீங்க என்னவா இல்லை, அதை நீங்க முதல்ல என்ன செய்யல, வாங்கி டைஜஸ்ட் பண்ணி அதுக்கான ரிசல்ட்டை நீங்க கொடுக்கல. இப்போ ஆண்டவர் சொல்றாரு, இப்போ ரிசல்ட் கொடுக்காத இடத்துல நீங்க திருப்பி இது பண்ணிட்டே இருப்பீங்களா? நீங்க ஒரு இடத்துல இன்வெஸ்ட் பண்றீங்க, அந்த இன்வெஸ்ட்மெண்ட்ல இருந்து உங்களுக்கு திருப்பி ரிட்டர்ன்ஸே வரல, போயிட்டே இருக்குது, திருப்பி திருப்பி போடுவீங்களா? நல்ல அறிவு உள்ளவங்க அதை செய்வாங்களா? ஏன்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன செய்வாங்க, நானும் போட்டு போட்டு பார்க்குறேன், அதில் என்ன வரல, ரிட்டர்ன்ஸ் வரல, பேசாமல் அதை என்ன பண்ணிவிடு, க்ளோஸ் பண்ணிவிடு. ஒரு பிஸ்னஸ் இருந்தாலும் அதானே சொல்கிறோம். ஒரு அளவுக்கு நம்ம அதில் இன்வெஸ்ட் பண்ணி பார்க்குறோம், 1 வருஷம் 2 வருஷம் ட்ரை பண்ணி பார்க்குறோம், அதில் ரிட்டர்ன்ஸே வரல, நஷ்டமாகிட்டே இருக்குது. ஆட்டோமேட்டிக்காக நம்ம என்ன பண்ணுவோம், சரி அதை க்ளோஸ் பண்ணியிருப்பா. அதை தான் இங்கே சொல்கிறாரு. ஒரு நல்ல ஊழியக்காரனை வச்சு உனக்கு நான் பேசிக்கிட்டே இருக்கிறேன், வசனத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கிறேன், யாரை வச்சாவது உனக்கு நான் பேசிக்கிட்டே இருக்கேன். காரணம் உன்னை நேசிக்கிறபடினால. ஆனால் உன்னிடத்திலிருந்து என்ன இல்லை, அதுக்கு ரிட்டர்ன்ஸ் இல்லை, கசப்பான கனி என்ன இருக்குது, கொடுமை, முறைப்பாடு. ஆண்டவர் சொல்றாரு, இனிமேட்டு உங்ககிட்ட பேசி பிரயோஜனமே கிடையாது. ஒரு லெவலுக்கு மேல உங்ககிட்ட பேச முடியாது. முதல்ல தப்பு செய்யறான், ஃபர்ஸ்ட் மிஸ்டேக் சவுல் செய்யறான். செஞ்ச உடனே யாரை அனுப்பி விட்டாரு, சாமுவேல் அனுப்பி விட்டாரு. அனுப்பி விட்டு சொல்றாரு, நீ செய்தது என்ன, தவறான காரியத்தை செஞ்சுட்ட. இப்போ உடனே அவன் என்ன செய்யறான், ஐயோ நான் தப்பு செஞ்சுட்டேன், நீங்க என்ன போவாதீங்க. உடனே சாமுவேல் சொல்றாரு, சரிப்பா இந்த விஷயத்துல கர்த்தர் இறங்கினார், உன் ராஜ்யபாரம் இருக்கும்னாரு. திருப்பி அடுத்த தப்பு, அடுத்த தப்பு, அடுத்த தப்பு. கடைசியா ராஜ்யபாரத்தை அவங்ககிட்ட எடுத்து இன்னொருத்தங்கிட்ட கொடுத்துட்டார் கர்த்தர். ஒரு அளவுக்கு தான் கர்த்தர் உங்களோட கூட பேசிக்கொண்டே இருப்பார். மனம் திரும்பாத பட்சத்தில், அப்படிதான் சொல்லுது 2:5 வெளிப்படுத்துற விசேஷம். மனம் திரும்பாத பட்சத்தில் இனி உங்ககிட்ட பேசி பிரயோஜனம் இல்லப்பா, உன் விளக்கு தண்டை உங்ககிட்ட நான் தூக்கிட்டேன், விடு, இனிமேட்டு உனக்கு பேசுறதுக்கு நல்ல வார்த்தை கிடைக்காது. ஒரு சபையை கர்த்தர் நாசமாக்குறது எப்படி ஆக்குவார் தெரியும்? நாசமாக்குறது மீன்ஸ் ஒரு சபையை வந்து கர்த்தர் கைவிடுறது எதில் தெரியும் தெரியுமா? நல்ல வார்த்தைகள் கொடுக்கறத அங்கே நிறுத்திடுவார். ஃபர்ஸ்ட் ஆண்டவர் செய்யறது அங்கே தான். நம்ம நேரத்தில் சொல்லுவோம் தெரியுமா, அவர் இருக்கிற வரைக்கும் நல்லா இருந்துச்சுங்க, வேர்ட் ஆஃப் காட் நல்லா ஸ்ட்ராங்காக இருந்துச்சு. இப்போ ஏன் இப்போ கொடுக்குற காலத்தில் நீங்கள் என்ன பண்ணல, அதை யூஸ் பண்ணிக்கல, யூட்டிலைஸ் பண்ணிக்கல, அதை அசட்ட, அதை அப்படியே சில ஊழியக்காரங்க உயிரை கொடுத்து ஊழியம் பண்ணுவாங்க, ரிசல்ட்டே இருக்காது. அவங்களே ஆண்டவர்கிட்ட போய் அழுவாங்க, ஆண்டவரே இவ்வளோ செய்கிறோம், இந்த ஜனங்களுக்குள்ள என்ன இல்லை, ரிசல்ட் இல்லை. ஆண்டவர் பொறுத்து 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 பார்ப்பார். ஒரு நாள் வரைக்கும் சொல்லி சொல்லி பார்ப்பார், கொஞ்ச நாள் வரைக்கும் சவுல்கிட்ட சொல்லி சொல்லி பார்த்தாரு, விட்றா அப்படின்ட்டார். இவனுக்கு பதிலாக வேற ஒருத்தர் செலக்ட் பண்ணு அப்படின்னாரு. அவன் யார் தெரியுமா, சொன்ன உடனே முழங்கால் போட்டு மனம் திரும்பிடுவான் தாவீது. யாராவது போயிட்டு தீர்க்கதரிசி போயிட்டு நீயே அந்த மனுஷன், ஆமாம் நான் தான் அந்த மனுஷன்றான், அவன்கிட்ட துணிகரம் கிடையாது. இப்ப கர்த்தர் சொல்றாரு, உன் ராஜ்யபாரம் நிலைத்து இருக்கும். ஏன், இவனும் தப்பு செய்யறவன் தான், அவனும் தப்பு செய்யறவன் தான். ஆனா அவன் என் வார்த்தையை கேட்டும் கீழ்ப்படியாதவன், இவன் என் வார்த்தையை கேட்டு சரி பண்ணி கொண்டவன்.
இன்னைக்கு ஆண்டவர் திருப்பி எனக்கு சொல்லி கொடுத்தா அதுதான், நாம தப்பு செய்யாதவங்கன்னு கர்த்தர் சொல்லலை, செய்கிற தப்பை கர்த்தர் உணர்த்தும் போது மனம் திரும்புறமாங்கிறதான் கேள்வி. துணிகரமாக சில குரூப் உட்காந்துருக்கோம், என்ன சொன்னாலும் மண்டையில் ஏறாது, என்ன சொன்னாலும் உட்காந்துட்டு பின்னாடி அப்படியே அசால்ட்டாக உட்காந்துக்கிட்டு இருக்கோம். அப்புறமா சொல்லும் அதெல்லாம் அவர் சொன்னது சும்மா அப்படித்தான். ஆண்டவர் பார்த்துட்டே இருப்பார். இந்த குரூப்பு தாங்கட்ட குரங்கு வனத்தையும் சேர்த்து கெடுத்துதான்னு அதுவும் செய்தி கேட்காது, பக்கத்தில் உட்காந்துருக்க செய்தி கேட்க கூடாது. இவர் சொல்றாரு, இவரை பற்றி நமக்கு தெரியாது, இவர் வேலையில் என்னென்ன பண்ணுறாரு தெரியுமா, அவன் நல்லா ஒழுங்காக கேட்டு இருந்திருப்பான் செய்தி. இந்த குரங்கு அந்த குரங்கையும் கெடுத்துரும். நான் இப்பவும் சொல்கிறேன், பக்ரைனுக்கு வெளியே இது அந்த குரங்கை கெடுத்துரும். அந்தாலும் அப்புறம் செய்தி கொடுக்கும்போது பல நேரங்களில் இங்கே என்ன பிரச்சனை இருக்குது தெரியுமா, நீங்கள் ஊழியக்காரனை தப்பாக காட்டி விட்டுறீங்க. ஊழியக்காரனை என்ன பண்ணிடுறோம், தப்பாக காட்டி விட்டுறோம். இப்போ அவர் பேசும்போது உட்காந்துருக்கிறவனுக்கு யாருக்கும் அது என்ன செய்ய மாட்டேங்குது. உங்களுக்கு தெரிஞ்சுக்கொள்ளுங்க, ஊழியக்காரன் தப்பாக கூட இருக்கலாம் சில நேரத்தில், ஆனால் சபைக்கு பேச வேண்டியதை அந்த கழுதையை கொண்டு கர்த்தர் பேச வல்லமை உள்ளவராக இருக்கிறார். இப்போ நம்ம பண்ணுற வேலை என்ன, அந்த வார்த்தையே போக விடாமல் தடுத்துருவோம். கர்த்தர் பொறுத்து பார்ப்பாரு. இந்த குரங்கு 2 கெடுக்கும், அந்த குரங்கு அடுத்த கெடுக்கும், கடைசி 2 ரோ இங்கே இல்லை, கடைசி 2 ரோ வசனத்தை கேட்கவே கேட்காது, அப்படியே உட்காந்துருப்போம். அப்படியா இவராமா? அப்புறம் யாராவது சொல்லுவாங்க, இன்னைக்கு அவர் ஒரு நல்ல சாட்சி சொன்னார் மேலேருந்து. யார் அவரா? அவரை பற்றி நான் ஒரு சாட்சி சொல்கிறேன், நீ கேளும்பான். கேட்ட சாட்சி இவங்க எடுத்துருவான். இப்போ ஆண்டவர் பார்த்துட்டே இருப்பார், இவங்க என்ன செய்யலாம், என்ன சொன்னாலும் இப்படியே இருக்காங்களே. சபைக்குள்ளே உட்காந்து இப்படியே கேட்டே இருப்பான். அப்புறம் ஹோட்டலில் போய் மொத்தமாக குரூப்பாக உட்காந்து பேசுவான். கடைசியில் பார்த்தாரு கர்த்தர், சரி அவன் பேசுனா நீங்கள் கேட்க மாட்டீங்க தானே, பேசுகிறான் அவர், அப்புறம் அவன் எதுக்கு உங்களுக்கு? அந்த ஆள் இங்கே இன்னொன்று விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, இங்கே ஊழியக்காரனோ விசுவாசியோ, நோபடி இஸ் பர்ஃபெக்ட் இன் திஸ் வேர்ல்டு. சபை என்பது பர்ஃபெக்டாக இருக்கிறவர்கள் நிறைந்திருக்கிற இடம் அல்ல, பர்ஃபெக்ட் ஆக விரும்புகிறவர்கள் நிறைந்திருக்கிற இடம். எல்லாருக்கும் இங்கே குறைகள் இருக்கும். நம்ம பர்ஃபெக்ட் ஆகி குறையே இல்லாமல் ஏசுநாதர் மாதிரி மாறிட்டோம்னா சர்ச்சில் எதுக்கு இருக்க போகிறோம், நம்மள தான் பரலத்துக்கு கூட்டு போயிடுவார். நம்ம இங்கே இருக்கிற அத்தனை பேருமே, நீங்கள் ஒருத்தரை குறை பேசுகிறீங்கல்ல, பேசும்போது தெரிஞ்சுக்கொள்ளுங்க, நானே பெர்ஃபெக்ட் இல்லை, அதனால தான் இன்னும் இங்கே உட்காந்துருக்கேன். நான் அவனை குறை பேசுகிற அளவுக்கு பர்ஃபெக்டாக இருந்தேன், நான் எனக்கு இங்கே பூமியில் இடமே இல்லை, நான் பரலத்துக்கு போயிருந்தேன். இப்போ நான் என்ன செய்கிறேன், இப்படி வர வேண்டிய வசனத்தை கேட்க விடாமல் தடுக்க 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 என்ன ஆகுது, இந்த வந்து பேசுகிறவர் பர்ஃபெக்ட் கிடையாது, ஆனால் அவரை கொண்டு கர்த்தர் பேசுவார். எவரை கொண்டும் கர்த்தர் பேச வல்லமை உள்ளவராக இருக்கிறார். இப்போ நீங்கள் அவர் செய்தியை கேட்க விடாத போது இப்படி எல்லாரும் சேர்ந்து அந்த ஆளுக்கு விரோதமாக பேசும்பொழுது கர்த்தர் பார்ப்பார், சரி இந்த ஆள் பேசினா இவங்க கேட்க மாட்டாங்க, எதுக்கு அப்புறம் இந்த ஆள் இங்கே வைக்கணும், விளக்கு தண்டை நீக்கி விடுவேன், அவ்வளோதான். இனிமேல் என்ன ஆகும் தெரியுமா, உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஊழியக்காரர்கள் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டி வரும். தங்கள் சுய இச்சைக்கேற்ற மாதிரி போதகர்களை தெரிந்து கொண்டார்கள். அவர் எப்படி இருப்பார், வந்து காதுக்கு இனிய பிரசங்கம் அடித்து நவுத்துவார். அவர் ஒருத்தரை கூட்டு வருவார் தீர்க்கதரிசி, அவரும் வந்து நகுத்துவார். அடுத்த வருஷம் நீங்கள் அப்படி ஆயிடுவீங்க, போகிற வழியில் பகரன் முழுக்க வெள்ளை கலர்லையா பூ முக்கியம் எல்லாம் சொல்லி முடிச்சிருவார். பாலைவனம் முழுக்க தங்கமாக கொட்டும், நீங்கள் 2 மூட்டை எடுத்துக்கொண்டு வீட்டில் ஜெபம் பண்ணினாலும் தங்கமாக மாறி இருக்கும் எல்லாம் சொல்லியிருப்பார். இப்போ இதுதான் உங்களுக்கு நல்லா இருக்கும், போக போக சபை கெட்டு போகும், கர்த்தருடைய வார்த்தை இல்லாமல் போகும். இதுதான் இன்னைக்கு கசப்பான கனிகளை கொடுக்கிற சபையினுடைய நிலைமை. இஸ்ரவேல் ஜனங்களோட பேசிக்கிட்டே இருக்கார், 40 வருஷம் பேசுறாரு, ஆனால் அவன் மனம் திரும்புகிற மாதிரி தெரியல. ஒரு இடத்துல கர்த்தர் சொன்னார், இவங்க அத்தனை பேரும் செத்து போவான், இவனுடைய சந்ததி மட்டும் உள்ளே போகும். ஏன், கொடுத்த வார்த்தையை கேட்டு அதன்படி செய்யாத கூட்டம். இன்னைக்கு அப்படி ஒரு கசப்பான கனிகளை கொடுக்கக்கூடியதான நிறைய திராட்சை குலைகள் இங்கே இருக்கிறது. திராட்சை தோட்டம் என்பது கர்த்தருடையது, அது உள்ளே நடப்பட்ட குலைகள் என்பதுதான் நீங்களும் நானும். அதில் ஆண்டவர் நீர் பாய்ச்சி எவ்வளவோ நமக்கு செஞ்சு பார்க்குறாரு, எவ்வளோ காரியங்கள் சொல்கிறாரு. கடைசியில் என்ன ஆச்சான் தெரியுமா, அந்த 5ஆம் அதிகாரம் வாசி, ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 5ஆம் அதிகாரத்தில் 5வது வசனம் வாசிங்க. ஏசாயா 5:5 வாசிக்கிறீங்க. எடுத்து போடுவேன், கடைசியில் என்ன தெரியுமா, இப்போ அந்த சேனைகளின் கர்த்தருடைய திராட்சை தோட்டம் சிதறடிக்கப்பட்டது. இஸ்ரவேல் தேசம் என்னவாச்சு, சிதறடிக்கப்பட்டது.
1900 வருஷம் அவங்களை விட்டு தேசம் போயிடுச்சு. கிபி 70 போனது 1948 தான் திரும்பி வந்துச்சு. யோசித்து பாருங்க, கர்த்தர் கொடுத்த தேசம், ஆபிரகாமுக்கு வாக்கு பண்ணினது, ஈசாக்கு யாக்கோபுக்கு வாக்கு பண்ணினது, மோசே ஆசைப்பட்டு பார்த்த தேசம், கர்த்தர் கொண்டு வந்து நாட்டின தேசம். உங்கள் தேவனாய் கர்த்தர் என்று உங்களை நாட்டினார்னு இருக்கு. நாட்டின தேசம், அவ்வளவு கர்த்தர் விசேஷமா உண்டாக்கின தேசம். கடைசியில் வசனம் சொல்லுது, தூர்த்து போடப்படும். 1900 வருஷம் பாலைவனமாக கடந்துச்சு. காரணம் என்ன? கர்த்தர் கொடுத்ததை அசட்டை பண்ணினவர்கள், கர்த்தர் எதிர்பார்த்த பலனை கொடுக்காதவர்கள். அங்கே காவல் செய்யாத காவல்காரன், ஆனால் இங்கே நல்ல காவல் செய்கிற தேவன் இருக்கிறாரு. ஆனால் கனிகளோ மோசமான கனி. இப்போ ஆண்டவர் அந்த இடத்துல என்ன செய்கிறார் பாருங்க. 3வது நான் சொல்லிட்டு முடிக்கிறேன், வாசிங்க. 3வது வாசிங்க, லூக்கா எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 6வது வசனம் வாசிங்க. கவனிங்க, இப்போ கர்த்தர் என்ன செய்கிறாரு? திராட்சை தோட்டத்தை தூர்த்து போட்டாரு. அதன் கனிகள் யூதா மனுஷர், இஸ்ரவேலின் வம்சமே எல்லாம் போச்சு. இப்போ கிபி 70 இஸ்ரவேலுடைய காரிய நியாயப்பிரமாணம் எல்லாம் முடிஞ்சு போச்சு. தூர்த்து போட்டார், தேவாலயத்தை இடிச்சாச்சு, எல்லா வேலையும் முடிஞ்சு போச்சு. இப்போ கர்த்தர் என்ன பண்ணுறாரா? ஒரு அத்தி மரத்தை கொண்டு வந்து அதில் நடுறாரு. அந்த திராட்சை தோட்டத்துக்கு சம்பந்தம் இல்லாத வேறொரு காரியத்தை கொண்டு வந்து நடுறார். அதுதான் நீங்களும் நானும். இஸ்ரவேலுடைய ஆளுகைக்குள்ள கர்த்தர் யாரை கொண்டு வந்தார்? உங்களை என்னையும் கொண்டு வந்தார். புறஜாதியார் சபையை கொண்டு வந்திருக்கிறார். நீங்களும் நானும் இந்த 2000 வருஷமாக இஸ்ரவேலுக்குரியதான ஆசீர்வாதத்தில் நாம் இருக்கிறோம். அவர் தான் நம்முடைய மூத்த சகோதரர். நாம் அந்த ஒலிவ மரத்தில் ஒட்ட வைக்கப்பட்ட காட்டு ஒலிவ மரம்னு ரோமருக்கு எழுதுறார். அப்போ அந்த இடத்துல தான் கர்த்தர் கொண்டு வந்து நம்மளை என்ன பண்ணிட்டாரு? இங்கே கொண்டு வந்து நட்டுட்டார். இப்போ நாம் எல்லாம் அதில் இருக்கிறோம். ஆனால் இப்போ கர்த்தர் நம்மகிட்ட என்ன தேடுறாராம்? அந்த வசனம் திருப்பி வாசிங்க. 6. ஒரு அத்தி மரத்தை நட்டிருந்தான். அதில் கனியை தேடின போது ஒன்றும் காணவில்லை. இப்போ பிரச்சனை என்ன தெரியுமா? முதல் தோட்டத்தில் நல்ல கனி இருந்துச்சு, ஒழுங்கான காவல்காரன் இல்லை. 2வது தோட்டத்தில் நல்ல காவல்காரர் இருந்தார், கனி இருந்துச்சு, ஆனால் கனி கசப்பாக இருந்துச்சு. இப்போ 3வது தோட்டத்தில் நல்ல காவல்காரர் இருக்கிறார், தோட்டக்காரர் இருக்கிறார், அவர் பின்னாடி இருக்கிறார் பாருங்களேன். 8வது வசனம் வாசிங்க. இப்போ நல்ல தோட்டக்காரர் கனி கொடுக்கல, ஆனால் அவர் என்ன எதிர்பார்க்கிறாரு? கனி கொடுக்க வைக்கலாம். எஜமான் வந்து கேட்கிறார் 7வது வசனத்தில். அப்பொழுது அவன் தோட்டக்காரனை நோக்கி, எஜமான் வந்து கேட்கிறார் தோட்டக்காரனை, எதுக்கியா இந்த மரம் இருக்குது? ஆனால் இங்கே தோட்டக்காரன் நல்ல தோட்டக்காரர், இவர் சொல்றாரு வெட்டி போடு. ஐயோ வேணாம், இருக்கட்டுங்கய்யா. எஜமான் சொல்றாரு கனியா கொடுக்க மாட்டேங்குது, வெட்டி போடியா. ஆனால் தோட்டக்காரர் சொல்றாரு இல்லை இருக்கட்டுங்கய்யா, நான் இன்னும் 1 வருஷம் கொடுங்கய்யா. நமக்காக வாக்கு கலகாத பெருமூச்சுகளோடு கூட விண்ணப்பங்களை ஏறெடுக்கிற ஒருத்தர் இருக்கிறார். அவர் எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கிறாரு. ஆனால் இங்கே பிரச்சனை என்ன தெரியுமா? இஸ்ரவேலாவது கனிக்கு பதிலாக கசப்பான கனி கொடுத்தான். இங்கே தேடின போது என்ன இல்லை? கனியே இல்லை. அங்கேயாவது ஆல்டர்னேட்டாக ஒரு கனி கிடச்சிச்சு. இப்போ இருக்க சர்ச்சோடைய பிரச்சனை என்ன? கனியே கிடையாது. அவ்வளோதான். ஆண்டவர் அதே வேலை தான் செய்கிறாரு. திராட்சை தோட்டத்தை நட்டுட்டாரு, கொத்துறாரு, எரு போடுறாரு, அதுக்காக பறிஞ்சு பேசுறாரு. பட் சர்ச்சுக்குள்ள கனி கொடுக்கிற அனுபவம் இருக்கிறதா? அவர் ஒரு கனியை தான் தேடுறாராமா. அங்க கனிகள்னு இல்லை, அங்க என்ன சொல்லியிருக்கிறது? கனியை தேடினேன். இயேசு கிறிஸ்து வந்து என்ன பண்ணாரு? கனியை தேடினார். அதுல ஒரு பழம் கூட இல்லை. அந்த கனி என்பது எதை குறிக்குது? ஆவிக்குரிய, கலாத்தியர்ல சொல்லுது ஆவிக்குரிய கனிகள் கிடையாது, ஆவிக்குரிய கனியோ. கனினா சிங்குலர், 1. கலாத்தியருக்கு 5ஆம் அதிகாரம் 21 வாசிங்க. கலாத்தியர் கொரிந்தியருக்கு அப்புறம் வரும் பாருங்க. ஆவியின் கனியோ, நல்லா கவனிங்க, ஆவியின் கனியோ அன்பு. அப்ப ஆவியின் கனி எத்தனை? ஆவியின் கனி எத்தனை? அங்க வசனம் திருப்பி வாசிங்க. எத்தனை கனிகள்னா தான் 9. அங்க என்ன இருக்கு?
கனியோ அப்படின்னா எத்தனை? ஆவியின் கனிகள் ஆவியின் கனி எத்தனை? 9 1 முடிவெடுங்க சீக்கிரம். 1 தான். ஆவியின் கனி 1 தான். இப்போ சாதாரணமாக சாப்பிட்றீங்களா? பழம் சாப்பிட்றீங்களா? ஆப்பிளோ எல்லாம் சாப்பிட்றீங்களா? எத்தனை டேஸ்ட் இருக்குது அதில்? ஒரு பழத்துக்கு நல்லா சொல்லுங்கள் தெளிவா. நீங்கள் சீக்கிரம் பதில் சொன்னீங்கன்னா சீக்கிரம் முடிச்சிடுவேன். ஒரு பழத்துக்கு எத்தனை டேஸ்ட்டு? 3 டேஸ்ட்டு. நாங்கள் சாப்பிட்ட பழத்துக்கு ஒரு டேஸ்ட்டு. நீ என்ன சாப்பிட்டேன்னு எங்களுக்கு தெரியாதுன்றீங்களா? எல்லா பழத்துக்கும் குறைஞ்சபட்சம் 3 டேஸ்ட். தோலை சீவி தோலை மட்டும் சாப்பிட்டு பாருங்கள், என்ன டேஸ்ட் வரும்? துவர்ப்பு வரும். பழத்துக்கு என்ன வரும்? நடுவு உள்ளே இருக்கிற ஒரு விதை இருக்கும் எல்லா பழத்துக்கும். இப்போ நீங்கள் சாப்பிட்றது எல்லாமே சீட்லெஸ்ஸு. உங்கள் பேச்சுக்கே நான் வரல, நான் பேசுறது பைபிளில் உள்ளது. ஆதியாகமம் 1:29 வாசிச்சிங்கன்னா ஆண்டவர் சொல்கிறாரு, நீ சாப்பிட்ற எல்லாமே விதையோடு இருக்கணும் தான் சொல்லுவார். விதை இல்லாமல் சாப்பிடக்கூடாதுன்னு அர்த்தம். அப்படி தான் இருக்குது. ஆதியாகமம் 1:29 வாசிங்க. விதை தரும் சகலவித பூண்டுகளையும் விதை தரும் சகலவித வாசிங்க கனிமரங்களையும் உங்களுக்கு ஆகாரமாய் கொடுத்தேன், அவைகள் உங்களுக்கு ஆகாரமாய் இருக்க கடவுது. அப்படிதானே இருக்குது. அப்போ ஏன் பர்டிகுலராக அந்த வேர்டை யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு? விதை தரும், விதையுள்ள ஏன் சொல்றாரு? யூ மஸ்ட் ஹேவ் வித் சீடு. நீங்கள் சீட்லெஸ் தானே விரும்புறீங்க இல்லையா? ஃப்ரூட்ஸு சீட்லெஸ்ஸு, சிக்கனு போன்லெஸ்ஸு, சர்ச்சு வேர்ட்லெஸ்ஸு, வேலை முடிஞ்சு இல்லையா? பழத்தில் அப்படியே திராட்சை பழத்தில் அப்படியே கொட்டை வந்துட்டாலும் பொங்கலில் மிளகு தூக்கி ஓரம் வைப்பான் பாருங்க, அந்த பொங்கலில் இருக்கிற ஒரே நல்ல ஐட்டம் அந்த மிளகு மட்டும்தான். மிச்சம் பொங்கலுங்கிறது வந்து அனஸ்தீசியா இல்லையா? அதை கொடுத்துட்டு ஒரு ஆளுக்கு ஆப்ரேஷனே பண்ணலாம் நம்ம தைரியமாக. இது தெரியாமல் நிறைய சர்ச்சில் வேற காலையில் பொங்கல் போடுறாங்க, சென்னையில் சொல்கிறேன். அதில் இருக்கிற ஒரே நல்ல விஷயம் பொங்கல் தான். வச்ச உடனே அந்த மிளகை தூக்கி ஓரம் வச்சுருவான். அந்த மாதிரி தான் ஆண்டவர் கொடுத்துருக்கிறதுலே பெஸ்ட்டு என்னது? சீடு. இப்போ நம்ம சீட்லெஸ் ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு ஆர்கனுக்கு வந்துட்டோம். அதனால் எல்லாமே சீட்லெஸ்ஸாக மாறிடுச்சு. ஆனால் சீடு ஒரு விதை, அதுக்கு ஒரு டேஸ்ட் இருக்குது. சீடு மட்டும் சாப்பிட்டு கடிச்சு பார்த்துருக்கீங்களா? அது திராட்சை சீடு சாப்பிட்ருக்கீங்களே, அது இருக்குல்ல, அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். பழம் ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். மேலே இருக்கிற தோல் என்னவாக இருக்கும்? இது 3த்துக்கும் 3 ஆவிக்குரிய அர்த்தமும் இருக்குது. அதை விட்டுருவோம், அப்படியே இருக்கட்டும். இது எல்லாமே ஒவ்வொரு பழத்துக்கும் 3 சுவை இருக்கிற மாதிரி பரிசுத்த ஆவி என்கிற கனிக்கு 9 டேஸ்ட் உண்டு. பரிசுத்த ஆவிங்கிற கனிக்கு 9 டேஸ்ட். இப்போ வாசிங்க. ஆவியின் கனியோ ஒரே பழத்துக்கு 9 டேஸ்ட் இருக்கும். மேலே இருக்கிற தோல், அதுக்குள்ளே இருக்கிற சதை, அது உள்ளே இருக்கிற விதை, ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டேஸ்ட் இருக்கிற மாதிரி இந்த பழத்துக்கு ஒரு ஆவிக்குரியவனுக்குள்ளே எத்தனை டேஸ்ட் இருக்கணும்? 9 டேஸ்ட் இருக்கணும். இவர் அந்த கனியை தான் வந்து தேடுறாரு. அவர் தேடின ஒரு கனி. சபைக்குள்ள வந்து கர்த்தர் தேடுறது இந்த கனியை தான். 9 டேஸ்டோட ஒரு ஆள் இருக்கிறானா? 9 டேஸ்டோட ஒரு விசுவாசி இருக்கிறாங்களா? இந்த கனிகளோடு, இந்த சுவைகளோடு இருக்கிற ஒரு கனி இருக்கணும். அதைத்தான் கர்த்தர் இன்னைக்கு தேடுறாரு. இன்னைக்கு நம்மகிட்ட 2 இருக்கும், 7 மிஸ்ஸிங். 3 இருக்கும், 4 மிஸ்ஸிங். 9மே இல்லாதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. கண்டிப்பாக ஏதாவது 1 2 இருக்கும். சில ஆட்கள் ரொம்ப அன்பாக இருப்பான், ஆனால் பொறுமை இருக்காது. அதில் வேற அவர் சொல்லுவார், அன்பு இருக்கிற இடத்துல தான் கோபம் இருக்கும். இவன் கோவப்படுறதுக்கு ஒரு காரணத்தை அவர் தெரிஞ்சு வச்சிருப்பாரு. அவர் ஏங்க அவர் ரொம்ப கோவப்படுறாரு? அவர் ரொம்ப உண்மை உள்ளவருங்க. உண்மை உள்ளவன் கொஞ்சம் கோவமாக தான் இருப்பான், கோவக்காரனாக தான் இருப்பார் அப்படிம்பாங்க. இப்போ இயேசுநாதர் மாதிரி உண்மை உள்ளவங்க யாராவது இருக்கிறாங்களா? யாராவது இருக்காங்களா? அவரை மாதிரி பொறுமை உள்ளவங்க யாராவது இருக்காங்களா? சிலுவையின் முடிவு பரியந்தம் தன்னை தாழ்த்தினார், இல்லை இருக்குல்ல? அப்படி தானே இருக்கு. அப்போ அவருக்கு பொறுமையும் இருக்கு, தாழ்மையும் இருக்கு. அவரை மாதிரி அன்புள்ளவங்க யாராவது இருக்காங்களா? இல்ல. அப்போ 9 டேஸ்டும் அவருக்குள்ள இருக்கு. இப்போ அவர் என்ன சொல்றாரு? நான் பரிசுத்தரா இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தரா இருங்க, என் சாயல்ல நீங்களும் இருங்க. இப்போ இந்த கனியை தான் தேடுறாரு. சபைக்குள்ள வந்து ஆண்டவர் தேடுற கனி இதுதான். இன்னைக்கு நம்மகிட்ட இந்த ஒரு கனி இல்லை. நீங்க அந்த ஒரு கனியில், இப்போ நீங்க ஒரு கடைக்கு போறீங்க, கடைக்கு போயிட்டு பழம் வாங்குறீங்க. அந்த பழத்தில் 4 ஒரு சைடை வெட்டிட்டு மாம்பழத்தில் கொடுக்குறாங்க. கொட்டை ஒரு பக்கம் தெரியுது, ஒரு பக்கம் மட்டும் கண்ணம் இருக்குது, கொடுக்குறாங்க. வாங்குவீங்களா? வாட்டர் மெலன் வாங்குறீங்க, ஒரே ஒரு பீஸை வெட்டி எடுத்துக்கிட்டு கொடுத்தாங்க, வாங்குவீங்களா? யாராவது வாங்குவோமா?
நீங்கள் எந்த பழத்தை வாங்க போனாலும் ஒரு கால்வாசி வெட்டிட்டு கொடுத்தா வாங்குவீங்களா? அப்போ ஆவிக்குரியவனுக்குள்ள 9 இருந்தால் தானே, 1 இல்லைனாலும் அது ஒரு பக்கம் வெட்டினா மாதிரி தானே, ஏதோ ஒன்று மிஸ் ஆகுது. இந்த 9 கர்த்தர் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாரு. இப்போ நமக்கு இந்த 9 பற்றி கவலையே இல்லை பாருங்க. நம்மளை பொறுத்த வரைக்கும் ஏதோ ஒரு குவாலிஃபிகேஷன் இருக்கும், அதை ஒன்றை பிடிச்சிப்போம். அதைத்தான் நம்ம மிக பெருசாக சொல்லுவோம். நான் குடும்பத்துக்காக எவ்வளோ உழைக்கிறேன் தெரியுமா, எவ்வளோ அன்பாக இருக்கிறது தெரியுமா. அன்பாக இருக்கிறீங்க, பொறுமையாக இருக்கிறீங்களா? சில ஆட்கள் பார்த்தீங்கன்னா அவங்க நல்லா சம்பாதிப்பாங்க, அந்த சம்பாதிக்கிறதுல ஒரு பெருமை இருக்கும், அந்த பெருமையை வீட்டில் காட்டிக்கிட்டு இருப்பாங்க. இப்போ இவங்க சம்பாதிக்கிறது அந்த பெருமையினாலேயே அடிபட்டு போகும். அதான் இங்கே பிரச்சனையே. சம்பாதிக்கவும் செய்யணும், அதே நேரத்தில் தாழ்மையாகவும் இருக்கணும். முடியுமா? முடியணும். ஏன் அப்படின்னா இந்த 9 கனியோட தான், 9 சுவையோட தான் இயேசு கிறிஸ்து மேலே உட்காந்துருக்கிறார். அவரை சந்திக்க போகிற நீங்களும் நானும் அந்த கனி உடையவர்களாக இருக்கணும்னு ஆண்டவர் கேட்குறாரு. இந்த வசனத்தை மார்க் பண்ணிக்கோங்க. இதில் உள்ள காரியங்கள் நீங்கள் அட்டைன் பண்ணிட்டீங்கன்னா யூ ஆர் எலிஜிபிள் ஃபார் ஹெவன் அர்த்தம். நீங்கள் கனி கொடுக்க தொடங்கிட்டீங்கன்னு அர்த்தம். இப்போ என்ன சொல்கிறாரு? ஒரு கனியும் கொடுக்கவில்லை. இப்போ என்ன பிரச்சனை? தோட்டக்காரரும் நல்ல தோட்டக்காரர் தான், இப்போ இங்கே தோட்டமும் நல்ல தோட்டம் தான், ஆனால் எக்ஸ்பெக்ட் பண்ணுற கனி அங்கே வரல. அவ்வளோதான். கர்த்தர் எதிர்பார்க்கக்கூடியதான ஒரு கனி நம்மக்கிட்ட இருக்குதா? நம்ம செய்கிறோமா? நாம் ஒன்றை வச்சுக்கிட்டு ஒன்று இல்லாததை மறைச்சிருவோம். இப்போ எல்லாம் இருக்கும், பரிசுத்தம் இருக்குதா? இவங்ககிட்ட பரிசுத்தம் இருக்காது, ஆனால் தாழ்மை இருக்கும். வந்து நிற்கும் போது ப்ரைஸ் லார்ட் ஃபஸ்ட்டு முடியுமா எல்லாரும் நம்பிடுவோம். அத்தனை பேர் என்ன செஞ்சிருவோம்? நம்பிடுவோம். ஆனால் இவன் யாருங்கிறது அவனுக்கும் ஆண்டவருக்கும் மட்டும்தான் தெரியும். ஆண்டவருக்கு நல்லா தெரியும். சில ஆட்கள்லாம் நீங்கள் சர்ச்சில் வந்து வேலை பார்க்கும்போது, நம்ம ஊரில் பார்த்துருப்பீங்க, நம்ம பிள்ளைகள்கிட்ட ஒரு நல்ல குணம் இருக்கும். நம்ம வீட்டில் வேலை செய்ய மாட்டான், பார்த்துருக்கீங்களா? நம்ம வீட்டில் ஒரு வேலை செய்ய மாட்டான். அந்த அம்மா பாவம் கத்தி கதறோம், டே அதை கொஞ்சம் எடுத்து வைடா, நானே தான் எல்லாம் வேலை செய்யணுமா அப்படிமா. ஆனால் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போகும்போது தண்ணி தூக்கி கொடுப்பான். அந்த ஃப்ரெண்டு வீட்டில் அவங்க அம்மா தண்ணி தூக்கும் போது நமக்கு தெரிஞ்ச விஷயம் தானே. அந்த அம்மா சொல்லும், எவ்வளோ நல்ல பிள்ளை பாருங்கள். இந்த அம்மாவுக்கு வயிறாக எரியும். நான் சோறு போடுறேன், என் வீட்டில் ஒரு குடம் தண்ணி தூக்க மாட்டேங்குது, என்ன செய்த? அங்கே போய் எல்லா வேலையும் பண்ணி கொடு. அதுவும் நம்ம பொம்பளை பிள்ளைங்கள்லாம் அந்த வீட்டில் போன உடனே அம்மா கொடுங்கம்மா அப்படின்ட்டு தொடப்பத்தை எடுத்து பெருக்கும். இந்த கூட போன அம்மா பார்த்துக்கிட்டே இருக்கும், நீ தொடப்பத்தெல்லாம் எடுத்து பெருக்குவியா நீ? ஆனால் நம்ம வீட்டில் அது பெட்ஷீட்டு கூட மடிச்சு வைக்காது, அதுவும் செய்யாது. நானே டயர்டாக காலேஜுக்கு போயிட்டு வரேங்க. அதே மாதிரி தான் சில ஆட்கள் சர்ச்சில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ நல்லவன் போங்க, அப்படியே கீழே இருக்கிறத எடுத்து வைக்கிறது என்னமோ ஃபஸ்ட்டு 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 அப்படிமா. பின்னாடி இன்னொரு ஒய்ஃப் பார்த்துன்னு இருக்கோம், நீயாடா நீயா இவ்வளோ நல்லவன்? நம்பவே முடியலடா உன்னை. பிள்ளைகளே கேட்கும், டேடி வாஸ் சோ ஸ்வீட் இன் த சர்ச். அதான் உண்மை, நடக்கிற உண்மை அதுதான். நாம் பல நேரங்களிலே இங்கே பார்க்கறதுக்கு கனி கொடுக்கிறவர்களை போல காணப்படுகிறோம். இருக்கு 2 கனி, இங்கே 2 சுவை இருக்கு, ஆனால் மிச்சம் 7 மிஸ்ஸிங். அந்த 7 மிஸ்ஸிங் எங்கங்கிறது வீட்டில் தான் தெரியும், இங்கே தெரியாது. அது சகோதரிகளுக்கும் பொருந்தும், சகோதரனுக்கும் பொருந்தும். சில சகோதரிகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, பாஸ்டர் இந்த சர்ச்சையே இப்படி இருக்கணும்னா மாப் எடுத்து போட தொடங்கிடுவாங்க. வீட்டில் பார்த்தீங்கன்னா, நான் வேலைக்கு போயிட்டு நைட் ஷிஃப்ட் போயிட்டு வரேன், நீங்கள் கொஞ்சம் மாப்பு கூட பண்ண மாட்டீங்களா? அந்த ஆள் பார்ப்பாரு, ஏம்மா மாப்பு சர்ச்சில் பண்ணுற, வீட்டில் ஏமா பண்ண மாட்டேற? அது சர்ச்சு. அங்கே இருக்கக்கூடியதான தாழ்மை எங்கே இல்லை? வீட்டில் இல்லை. எல்லாரும் சேர்ந்து வேலை செய்யணும், அதை நான் இல்லைன்னு சொல்லவே இல்லை. ஆனால் பல நேரங்களிலே இங்கே நாம் வெளியே காட்டக்கூடிய சுபாவம் வேறு, வீட்டில் காட்டுற சுபாவம் வேறு. அதான் ஆண்டவர் பார்க்குறாரு. இந்த பழம் இந்த பக்கத்தில் பார்த்தா பழம் நல்லாயிருக்கும். சில நேரத்தில் கடையில் போனீங்கன்னா அடுக்கி வச்சுருப்பான், அடுக்கி வச்ச சைடு நல்லாயிருக்கும் பழம், பார்த்தீங்கன்னா எடுத்து திருப்பி பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் கொஞ்சம் அடிபட்டுருக்கும். சில ஆட்கள் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த பக்கத்தையே பார்த்து எடுத்து வச்சுருவான். சில இந்த சகோதரனுக்கும் சகோதரிகளுக்கும் சிலர் சொல்கிறேன், இந்த செலக்ட் பண்ணுறதுல பார்த்தீங்கன்னா ரொம்ப சகோதரர்கள் கொஞ்சம் பேர்லாம் செலக்ட் பண்ணோன்னா போன உடனே எடுத்துகிட்டு வீட்டுக்கு வந்துடுவாங்க. பார்த்துருக்கீங்களா? இப்படி எடுப்பாங்க, இப்படி பார்ப்பாங்க, பட்டுன்னு எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. அந்த ஷர்ட்டோ புடவையோ ஏதோ ஒன்று. இந்த சகோதரிகள் எடுக்கவே மாட்டாங்க. எடுப்பாங்க, இப்படி கை வச்சு பார்ப்பாங்க, லைட்டில் பார்ப்பாங்க, அப்புறமா கடையை விட்டு வெளியே எடுத்து வந்து சன்லைட்டில் பார்ப்பாங்க. இவ்வளோ பார்த்துட்டு அவனை கேட்பாங்க, சாயம் போகுமா? எந்த கடைக்காரது போகும்னு சொல்லுவானா? யாராவது சொல்லுவானா? ஆமாம், நீங்கள் வீட்டுக்கு போனோன்னு சாயம் போகும்னு சொல்லுவானா? அவங்ககிட்ட ஒரு நல்ல ஒரு அறிவுபூர்வமான கேள்வி கேட்பாங்க. கடைக்கு போய் கேட்பாங்க, இது நல்ல பழமா அப்படின்னு. எந்த கடைக்காரனா சொல்லுவானா, சேச்சா நான் ஒரு மோசமான பழம் வச்சுருக்கேன் சொல்லுவானா?
அதுக்கு ஒரு அறிவுபூர்வமான கேள்வி, அதுக்கு ஒரு அறிவுபூர்வமான பதில். ஆமாங்க நல்ல பழம். கடைக்காரர் சொன்னார் நல்ல பழம். எந்த கடைக்காரன் கெட்ட பழம் சொல்லுவான்? இப்போ நாம் என்ன செய்வோம்? போன உடனே பார்ப்போம், அப்படி பல பலன் இருக்கும். அவனும் லைட்டை போட்டு மேலே வச்சுருப்பானா, சகோதரர்கள் பார்ப்பாங்க, அதில் ஒரு கிலோ போடுங்க. வீட்டுக்கு வந்தோன்னா அந்த அம்மா எடுத்து இப்படி திருப்பி தான் பார்க்கணும். இது என்னது இது? அவன் எழுதுவான், கடைக்காரன் ஏமாத்திட்டான். இந்த ஆள் ஏமாந்தான்னு சொல்லவே மாட்டார். கடைசி வரைக்கும் இவர் ஏமாந்தான்னு என்ன செய்ய மாட்டார், சொல்லவே மாட்டார். அவன் நல்ல பழம் தானே சொன்னான். திருப்பி பார்த்தா இனிமேட்டு அந்த கடைக்கு போகக்கூடாது. நீ எந்த கடைக்கு போனாலும் அப்படி தான் இருக்கும். அவன் கடைக்கு இல்லை, எந்த கடைக்கு போனாலும் அப்படி தான் இருக்கும். வாங்குற நம்ம தான் என்ன பண்ணணும்? பார்த்து வாங்கணும். இல்லை, பல நேரங்களில் கர்த்தர் உள்பக்கத்தை பார்க்குறாரு, நாம் வெளிப்பக்கத்தை வச்சு டிசைட் பண்ணிடுவோம். மனுஷனோ முகத்தை பார்க்கிறான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார். நமக்குள்ள அந்த 9 சுவையும் வருகுதான்னு கர்த்தர் பார்க்கிறார். அந்த 9 சுவை உள்ள கனி உங்ககிட்ட வந்துருச்சுன்னா நீங்கள் தான் அந்த கனி கொடுக்கக்கூடியதான அத்திமரம். அதை தான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். ஆனால் இன்னைக்கு நமக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குறாரு, மீண்டும் கொத்தி எரு போடுகிறார். இன்னொரு சான்ஸ். நாம் யாருக்கிட்ட சாட்சி வாங்குறோங்கிறதே முக்கியம் இல்லைங்க. கூட இருக்கிறவங்கிட்ட வாங்குறோமா, கூட வேலை பார்க்குறவங்ககிட்ட வாங்குறோமா, குடும்பத்தார்ட்ட வாங்குறோமா, இதெல்லாம் ரெண்டாவது. கர்த்தர்கிட்ட சாட்சி வாங்குறோமான்னு பார்க்கணும். அவர்கிட்ட வாங்கிட்டோம்னா யாருக்கிட்ட வேணாலும் வாங்கிடலாம், யாருக்கிட்ட வேணாலும் சாட்சி வாங்கிடலாம். எலியாவுடைய ஸ்பெஷாலிட்டி அதுதான். அவன் கர்த்தருக்கு முன்பாக நிற்கிறவன், அவனால் எல்லாருக்கும் முன்னாடி நிற்க முடிஞ்சிச்சு. அந்த தேவன் தான் உங்களுக்கும் எனக்கும் வாய்ப்பு கொடுக்கிறார். இந்த வருஷமும் கொத்தி எரு போடுகிறார். இப்போ ஒருவேளை நீங்கள் இவ்வளவு சொல்லியும் கேட்கல, நான் இப்படியே தான் இருப்பேன்னா அதையும் சொல்லி முடிச்சிடுறேன். ஏன்னா முதல்ல ஆதாம் தவற விட்டார், தோட்டத்தை விட்டு அனுப்பப்பட்டார். ரெண்டாவது இஸ்ரவேல் ஜனங்கள் கனி கொடுக்க கசப்பான கனிகள் கொடுத்தார்கள், தோட்டம் தூர்க்கப்பட்டது. இப்போ கடைசியா இப்போ நல்ல மரம் நல்ல கனி ஒருவேளை கொடுக்கலன்னா என்ன ஆகும்? அதை மட்டும் வாசிங்க, முடிச்சிடலாம். 13ஆம் அதிகாரம் 7வது வசனம் வாசிங்க. இதை வெட்டி போடு. ஆண்டவர் சர்ச்சை விட்டே தூக்கிடுவார் உங்களை. இதெல்லாம் சில ஆட்களுக்கு ஆண்டவர் செய்கிற விஷயம். நீ சொல்லி சொல்லி திரும்பல, தூக்கிறதுக்கு ஆண்டவர் ரெடி ஆகிடுவார். இங்கேருந்து தூக்குறாரா மேலேயே தூக்குறாரான்லாம் தெரியாது. சில ஆட்கள்லாம் இந்த ஒரு வசனத்தை போடுவாங்க, சிலர் இறந்த உடனே போடுவாங்க. ஏசாயா 57:1 போடுவாங்க. தீங்கு வருவதற்கு முன்பே நீதிமான்கள், நான் நினைப்பேன் அவருக்கு தீங்கு வருவதற்கு முன்னே எடுத்துக்கொள்ளப்பட்டாரா, இல்லை அவரால் தீங்கு வருவதற்கு முன்பே அவர் எடுத்துக்கொள்ளப்பட்டாரா? நிறைய பரிசுத்தவான்கள் அவங்களுக்கு தீங்கு வருவதற்கு முன்பே கர்த்தர் எடுத்துக்கொண்டார். சில ஆட்களெல்லாம் அவங்களால தீங்கு வர்றதுக்கு முன்னாடி அவங்கள தூக்கிடுவார். ஏன்? இது இருந்தால் நிலத்தையும் கெடுத்து போடும். இது கெட்டது மட்டும் இல்லாமல் என்ன செஞ்சிடும்? ஆண்டவர் சொல்வார், இதுக்கு பேசாம வேற எதையாவது போட்டால் அதாவது முளைக்குமே. இதை 3 வருஷமா வச்சு 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 வேஸ்ட். எவ்வளோ சொல்லியும் கேட்க மாட்டேங்குது, மனம் திரும்ப மாட்டேங்குது. சில சிந்தனைகள் ஆண்டவர் சொல்றாரு, வேணாம் விட்டு, இந்த காரியத்தை விட்டு வெளியே வா, இது உனக்கு வேண்டாம், இது உனக்கு அழகா இருக்காது, அவன் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு இது தகுதியா இராது, உன்னை நான் கொண்டு போற ஆசீர்வாதத்துக்கு இது பிரயோஜனமாக இருக்காது, இதை தூக்கு. நீங்கள் கனி கொடுத்தால் சரி, இதுல நீங்க கனி கொடுத்துட்டா சரி. திருப்பியும் சொல்றேன், அதே சவுலையும் அதே தாவீதையும் வச்சு சொல்றேன், 2 பேரும் தவறு செஞ்சவங்க தான். அவன் கனி கொடுக்க மாட்டேன் என்றான், இவன் கனி கொடுப்பதற்கு தன்னை ஆயத்தப்படுத்தி கொண்டான். அதே மாதிரி யூதாசையும் வச்சு சொல்றேன், பேதுருவை வச்சு சொல்றேன், 2 பேரும் தவறு செஞ்சவங்க தான். அவன் கனி கொடுக்கிறதுக்கு திருப்பி வந்துட்டான், இவன் கனி கொடுக்க மாட்டேன் என்கிறான். கனி கொடுக்க மாட்டேன் என்பவனை கர்த்தர் தூக்கிடுவார், வைக்க மாட்டார். இதுதான் கர்த்தர் நம்ம கொடுக்கிறதான எச்சரிப்பு. சபையில் கர்த்தர் உங்களோடு கூட பேசிக்கொண்டு இருக்கிறார், அநேக காரியங்களை சொல்றாரு. சபை என்பது சடங்காச்சாரமான இடம் அல்ல, ஏதோ வாரத்துக்கு ஒரு நாள் வந்துட்டு போற இடம் இல்லை, நான் கிறிஸ்தவன் காட்டுற இடம் இல்லை, எங்களுக்கு கல்றைக்கு ஒரு இடம் வேணும், ஏதோ நாங்கள் வாரம் ஆராதிக்கிறதுக்கு நாங்கள்லாம் கிறிஸ்டின் ஒரு ரிலிஜியஸ் சைட்டு வேணுன்றதுக்கெல்லாம் இல்லை. இந்த ரிலிஜியஸ் சைட் இல்லாத போது வீட்டில் ஆராதிச்ச காலங்கள்லாம் இருக்கு, கொரோனா நேரத்தில் வீட்டில் ஆராதிச்சதெல்லாம் இருக்கு. எங்க ஆராதிக்கிறோங்கிறது முக்கியம் இல்லை, நாம் எப்படி இருக்கிறோம் என்பதுதான் முக்கியம். நீங்க பெரிய சர்ச்சில் உட்காந்துக்கிட்டு அநியாயக்காரனா, வட்டிக்கு கொடுக்கிறவனா, அக்கிரமம் செய்கிறவனா, விபச்சாரக்காரனா, வேசிக்காரனா, மது பிரியனா இருந்துகிட்டு நீ ஆராதிக்கிறத விட உன் வீட்டுக்குள்ள நீ எல்லாத்தையும் கர்த்தருக்கு உண்மையுடன் ஆராதிக்கிறது வாசி. கனி கொடுக்காமல் நீ எவ்வளவு பாடோடாபமா எவ்வளவு பெரிய கார்ல எப்படி வந்துட்டு போனாலும் பரலோகத்துக்கு போயிடும் நினைச்சிடாதீங்க. நீங்க ஒருவேளை கஷ்டப்பட்டாலும் கனி கொடுக்கிறவளா இருந்தால் ஒரு நாள் உங்களை கொண்டு போய் கர்த்தர் தன்னுடைய களஞ்சியத்தில் வைத்துக் கொள்வார். அல்லேலூயா. வெளியே நீங்கள் எப்படி என்பது முக்கியமே கிடையாது, உள்ளே எப்படி என்பதுதான் முக்கியம். உள்ளே சரியா இருந்தால் வெளியவும் சரியாகும்.
வெளியே மட்டும் வேஷம் போட்டுட்டு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஒயிட் பேச்சஸ் வரும் கன்னத்தில். உண்மையாக ஒரு டாக்டர்கிட்ட போனீங்கன்னா அவர் என்ன பண்ணுவார்னா, அதை பார்த்தோன்னு சொல்லுவார், வயிற்றில் என்ன இருக்குது, பூச்சி இருக்குது, அதுக்கு ஒரு மருந்து கொடுத்து பூச்சியை கிளியர் பண்ணுவார். அது கிளியர் ஆச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த ஒயிட் பேட்ச் என்னவாயிரும், சரியாயிரும். இன்னும் கொஞ்சம் டாக்டர்ஸ் இருக்காங்க, இதுக்கு ஒரு க்ரீம் கொடுப்பாங்க, போட்டு இந்த கலரோட இந்த கலரை மேட்ச் பண்ணுவாங்க. அப்புறம் கொஞ்ச நாளில் இந்த கலர் மேட்ச் ஆன உடனே இந்த பக்கம் வரும், இங்கே மேட்ச் பண்ணுவாங்க. அப்புறம் முகம் ஃபுல்லாக வரும், முகம் ஃபுல்லாக மேட்ச் பண்ணுவாங்க. கடைசி வரைக்கும் பூச்சியை சாவடிக்கவே மாட்டான். ஷவர்மாவை தின்னு தின்னு பூச்சி வந்துக்கிட்டே இருக்கும், ஒயிட் பேச்சஸும் வந்துனே இருக்கும். ஷவர்மாவை நிறுத்த மாட்டான், ஒயிட்டை மட்டும் பூச்சிக்கிட்டே இருப்பான். நீ ஷவர்மாவை நிறுத்தினா தானே பூச்சி போவோம். நான் ஷவர்மாவை சொல்லலை, இருந்தாலும் அதுதான். நிறைய பேர் இருக்காங்க, உள்ளுக்குள்ளே சரி பண்ணவே மாட்டான். வெளியே மட்டும் அவனை எப்படியாவது எல்லாரும் நல்லவங்கன்னு சொல்லணும், பரிசுத்தவான்னு சொல்லணும், வெளியவங்க எல்லாரும் எதிரிலையும் ஆவிக்குரியவனை போல காட்டணும். அதுக்கான வேலைகளை நீங்கள் முயற்சியை செய்வதை விட கதவை சாத்திக்கிட்டு முழங்கால் போட்டு உள்ளே கிளியர் பண்ணுறதுக்கு ரெடி பண்ணுங்க. ஆட்டோமேட்டிக்காக வெளியே இருக்கிற பேட்ச் மறைஞ்சிடும். எப்பேற்பட்டவனையும் பரிசுத்தமாய் மாற்ற கர்த்தரால் முடியும். அல்லேலூயா. கனி கொடுத்தால் சரி, கனி கொடுக்காவிட்டால், கனி கொடுக்காத மரங்கள்லாம் என்ன பண்ணணும்னு யோவான் சொல்றாரு, வெட்டுண்டு அக்கினியில் போடப்படும். எழுந்திரிக்கலாமா? நம்ம ஜெபம் பண்ணுவோமா? எல்லாம் ஜெபம் பண்ணுவோம். ஒரு 5 நிமிஷம் மாத்திரம். ஒப்பு கொடுப்போம் தேவ சமூகத்தில். முதலாவது தோட்டத்துக்கு பிரச்சனை தோட்டக்காரன். நம்மளை நம்பி ஆண்டவர் ஒரு தோட்டத்தை கொடுத்துருக்கிறார். அது சபையோ, அது வீடோ, அது பிஸ்னஸ் சென்டரோ, எந்த ஆசீர்வாதமும் கர்த்தர் கொடுத்தது தான். அதை கரெக்டாக பாதுகாக்க வேண்டியது நம்முடைய பொறுப்பு. உள்ளுக்குள்ள பாம்பை விடாமல் இருக்கணும். பாம்பு நயவஞ்சகமாக பேசும், வஞ்சிக்கிற ஆவி அது. பல நேரத்தில் நல்ல அழகாக தேனொழுக பேசுகிறவங்க இருப்பாங்க, அவங்கள கண்டா நமக்கு ரொம்ப சந்தோஷம். ஆனால் உள்ளுக்குள்ள அவங்க பாம்பு. வசனம் சொல்லுது, பூமியிலிருந்து ஒரு மிருகம் எழும்பி வர கண்டேன், அது ஒரு ஆட்டுக்குட்டிக்கு ஒப்பாக 2 கொம்புகளை உடையதாக இருந்தது, ஆனால் வலு சர்ப்பத்தை போல பேசினது. உள்ளுக்குள்ள பாம்பு, வெளியே பார்க்கறதுக்கு ஆட்டுக்குட்டி. பல நேரங்களில் தோட்டக்காரங்க அப்படி தான் ஏமாறுறீங்க. வீட்டுக்குள்ளே அப்படி தான் நிறைய பேரை விட்டுடுறீங்க. சிலர் கடினமாக பேசுவாங்க. வீட்டில் இருக்கிற கொஞ்சம் மாமியாரோ மாமனாரோ அப்பாவோ அம்மாவோ கொஞ்சம் கடினமாக பேசுவாங்க. அவங்களெல்லாம் ஏன்பா கூட்டிகிட்டு வர, ரொம்ப அவங்க கூட சுத்தாதப்பா, அவங்களுக்கு ரொம்ப செலவு பண்ணாதப்பா, ஏமாற்றிட்டு போயிடுவாங்கப்பா சொல்லும் போது, ஏன் சில நேரத்தில் மனைவி சொல்லும் போது கூட கணவனுக்கு கோபம் வருது. சும்மா நீ எல்லாம் பேசக்கூடாது, எப்போ பார்த்தாலும் இப்படி சொல்றீங்க. இல்லை, கர்த்தர் உன்னை எச்சரிக்க விரும்புகிறார். உன் குடும்பத்தை காப்பாற்ற யாரா இருக்கட்டும், எப்பேற்பட்டவர்களாக இருக்கட்டும், உங்கள் குடும்பத்துக்கு தீங்கு நினைக்காத ஒரே ஒருத்தர் இருக்கிறார்னா அது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருத்தர் மட்டும்தான். நான் எந்த மனுஷனையும் தப்பா சொல்லலை. மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பிரியமாக இருப்பது, பற்றுதலாக இருப்பதுனால தோட்டத்தை பத்திரமா பார்த்துக்கோங்க. உங்ககிட்ட கொடுத்த தோட்டத்துக்கு நீங்க தான் ஜவாப்தாரி. அப்புறம் அவன் ஏமாத்திட்டான், இவன் ஏமாத்திட்டான், அவங்களால தான் என் குடும்பம் நாசமா போச்சு, அவங்களால தான் இப்படி ஆச்சுன்னு சொல்லி மற்றவங்க மேல பழி போட்டு பிரயோஜனமே கிடையாது. There is a limit for everything. You must stop them in a particular border. அதை தாண்டி நீ அலோ பண்ணிட்டு அப்புறம் அவஸ்தைப்பட்டினா கர்த்தர்கிட்ட போய் நின்று பிரயோஜனம் இல்லை. 2வது, கர்த்தர் தோட்டத்துக்கு வேலியை அவரே வேலியா மாறிட்டார், அவரே மதிலாக மாறிட்டார், அவரே அது சுற்றிலும் வேலி அடைத்தார். ஆனால் இப்போ பிரச்சனை என்ன தெரியுமா? நீ கொடுத்த கனி கர்த்தருக்கு கசப்பா இருக்கு. எப்போ பார்த்தாலும் முறைப்பாடு, திருப்தி இல்லாத வாழ்க்கை, எப்போ பார்த்தாலும் ஆண்டவருக்கு முன்னாடி ஒரு முறுமுறுப்பு. 40 வருஷம் இஸ்ரவேல் ஜனங்க முறுமுறுத்துக்கிட்டே இருந்தாங்க. நாமளும் ரட்சிக்கப்பட்டதுலேருந்து முறுமுறுத்துக்கிட்டே இருக்கோம், திருப்தி இல்லை. கர்த்தர் எவ்வளவு ஆசீர்வாதம் கொடுத்துருக்கிறாரு, எத்தனையோ பேருக்கு கிடைக்காத ஸ்லாக்கியத்தை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். நம்ம சொந்தக்காரங்களையே எத்தனையோ பேருக்கு நடுவில் கர்த்தர் நம்மளை உயர்த்தி வச்சிருக்கிறார். ஆனால் அதில் திருப்தி இல்லை. இன்னும் ஒரு திருப்தி இல்லாமல் ஒரு துக்க முகமா நீ வாயில முறுமுறுக்கல, ஆனால் உன் முகம் துக்கமா இருக்கு, உன் இருதயத்தில் அந்த எண்ணம் துக்கமா இருக்கு. கர்த்தர் பார்த்துட்டு கேட்கிறாரு, நெகேமியா பார்த்து ராஜா கேட்கிறாரு, உன் முகம் துக்கமா இருப்பது என்ன? நிறைய பேருக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற ஆவிக்குரிய வாழ்க்கையில திருப்தி இல்லை.
20 சவரன் இருந்தால் இன்னும் 20 சவரன், ஒரு வீடு இருக்கா இன்னும் ஒரு வீடு, இன்னும் நல்ல வேலை இங்கே கொடுத்துருக்காரு, இதை விட வேற நாட்டில் இதை விட பெரிய வேலை கிடைக்குமா? அங்கே அந்த வேலை அப்படி பார்க்குறாங்க, இப்படி பார்க்குறாங்க, சாகரத்துக்குள்ள ஒரு தடவை அந்த வேலையை பார்த்துட்டு சாகணும். இப்படி போய் 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 திருப்தி இல்லாமல் உன்னை கர்த்தரே கொண்டு போனால் அது வேற விஷயம். முறுமுறுக்கிறது, ஆண்டவர்கிட்ட எப்போ பார்த்தாலும் ஒரு ஜப குறிப்பு, நான் இந்த மாதிரி ஒரு ப்ரொமோஷனுக்கு எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கிறேன், ரொம்ப நாளாக எனக்கு கிடைக்கல. ஆண்டவர் சொல்கிறார், நான் கொடுத்ததுக்கு முதல்ல சோத்திரம் பண்ணு, நான் இப்போ வச்சிருக்கிற இடத்துக்கு முதல்ல சோத்திரம் பண்ணு. உன்னை விட தகுதியானவங்க எத்தனையோ பேருக்கு அந்த இடம் கிடைக்காம இருக்கு, ஆனால் உன்னை நான் தகுதிப்படுத்தி இருக்கிறேன். எப்போ பாரு முறைப்பாடு, எப்போ பாரு கொடுமை. ஆண்டவர் சொல்றார், இது கசப்பான கனி, இதை இனி பிரயோஜனம் இல்லை, இனி தோட்டத்தையே எடுத்துட வேண்டியது தான். உனக்கு அது அந்த இடத்துல உனக்கு திருப்தி இல்லைல்ல, அதை உங்ககிட்ட கர்த்தர் எடுத்துருவார். உனக்கு அது மேலே ஆண்டவர் கொடுத்த ஆசீர்வாதத்து மேலே உனக்கு ஒரு சந்தோஷம் இல்லைல்ல, எப்போ பார்த்தாலும் ஆண்டவர் ஒரு கார் கொடுத்தாரா, இதை விட அந்த கார் இருந்தால் நல்லா இருக்கும். ஆண்டவர் ஒரு வீடு கொடுத்தாரா, இதை விட இன்னும் கொஞ்சம் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் ஒரு வீடு இருந்தால் நல்லா இருக்கும். ஆண்டவர் பார்க்குறாரு, எப்போ தான் நான் கொடுத்ததுக்கு நீ திருப்தியாக இருப்ப, உனக்கு அது திருப்தி இல்லைல்ல, உன் கையிலேருந்து அதை நான் எடுத்துடுறேன் விடு. கடைசியாக ஆண்டவர் திராட்சை தோட்டத்தில் அத்தி மரத்தை நட்டார். 9 சுவையுடைய ஒரு கனியை கர்த்தர் தேடுகிறார். ஆவிக்குரிய கனி உன்னிடத்தில் வெளிப்பட வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஒப்பு கொடுப்போமா? ஆண்டவரே, நான் அந்த கனி கொடுக்கிறவனாய் மாறணும். 1 அல்ல, 2 அல்ல, 3 அல்ல, 9 சுவையும் எனக்குள்ளே வர வேண்டும். நீர் எதிர்பார்க்கிற அந்த பூரணம், பரிபூரணமாய் ஆண்டவரே, பரிபூரண சித்தத்தை செய்கிறவர்களாக, தாழ்மை உடையவர்களாக, அன்புடையவர்களாக, நீடிய பொறுமை உள்ளவர்களாக, சாந்த குணம் உள்ளவர்களாக. நீங்கள் அன்பாக தான் இருக்கிறீங்க, ஆனால் உங்ககிட்ட சாந்த குணம் இல்லை. நீங்கள் சாந்தமாக இருக்கிறீங்க, ஆனால் தாழ்மை இல்லை. உங்களுக்குள்ள ஒரு பெருமை இருக்குது. உங்கள் தாழ்மையிலேயே உங்களுக்கு ஒரு பெருமை இருக்குது. நிறைய பேருக்குள்ள ஆண்டவர் பார்த்துட்டே இருக்கிறார். ஒப்பு கொடுப்போமா? ஆண்டவரே, நான் கனி கொடுக்குற அனுபவத்துக்கு வரணும். இப்போ எனக்கு ஒரு நல்ல தோட்டமும் இருக்குது, என்னை சுற்றி ஒரு நல்ல தோட்டக்காரரும் இருக்கிறார், ஆவியானவர் இருக்கிறார், எங்கூட பேசுகிறாரு, எல்லாம் செய்கிறாரு. நான் தான்ப்பா மாறணும். ஒப்பு கொடுப்போமா தேவ சமூகத்தில்? சர்வ வல்லமையுள்ள எங்கள் தகப்பனே, இந்த அருமையான நாளுக்காய் உமக்கு நன்றி. ஆண்டவரே, நல்ல கனி கொடுக்கிற மரங்களாக, ஆண்டவரே, நல்ல மரங்களாக கனி கொடுக்கிறவர்களாக மாற எங்களுக்கு கிருபை பாராட்டுங்க. நீர் எதிர்பார்க்கிற சுவைகள் எங்களுக்குள்ளே வரட்டும் ஆண்டவரே. கசப்பான கனிகளை கொடுத்தது போதும் ஆண்டவரே. நல்ல கனிகளை கொடுக்கிறவர்களாய் மாற எங்களுக்கு கிருபை பாராட்டுங்க ஆண்டவரே. அந்நிய உபதேசங்களில் அலைப்புண்டு திரியாமல் ஆண்டவரே, நீர் கொடுக்கிற உபதேசத்தில் நிலைநிற்க கிருபை பாராட்டுங்க. எங்களுக்கு கொடுக்கப்பட்ட கனியில் நீர் விரும்புகிற எல்லாம், அதை உன்னத பாட்டில் நீங்கள் சொல்கிறீங்களேப்பா, என் மனவாளியின் கனியை புசிப்பாராக. நாங்கள் கனி கொடுக்கிறவர்களாய் மாற கிருபை தாரும். இந்த சபையை உம்முடைய கிருபையுள்ள கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். முழு சபையும் ஆவியிலே அனல் உள்ளதாக, வசனத்திலே அஸ்திவாரம் போடப்பட்டவர்களாக, இந்த பஹ்ரைன் பட்டணத்துக்கு வெளிச்சம் வீசுகிறவர்களாக, அநேகரை நீதிக்கு உட்படுத்துகிறவர்களாக இவர்கள் மாறட்டும் ஆண்டவரை. கடமையாக ஊழியத்தையோ, கடமையாக ஆராதனையோ, கடமையாக ஆண்டவரை எந்த ஒரு காரியத்தையோ செய்யாதபடி முழு இருதயத்தோடும், முழு பலத்தோடும், முழு ஆத்மாவோடும் செய்ய கர்த்தர் கிருபை பாராட்டும். கிருபையுள்ள கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே. நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.